Okay, ma. This is a very easy student and interesting chapter also. So time value of money. முதல்ல time value of money என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ற மணிக்கு வந்து டைம் பேஸ் பண்ணி வேல்யூ இருக்கு. நம்ம யூஸ் பண்ற மணிக்கு வந்து வேல்யூ பேஸ்ட் ஆன் டைம். அது சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு லேண்ட் இருக்கு. there is a land. அந்த லேண்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றோம். 2000ல ஒரு என்கொயரி பண்றோம். 2000ல ராம்நகர்ல there is a land in ராம்நகர். அது இல்லைன்னா உனக்கு எந்த ஏரியா பிடிக்குமோ அந்த ஏரியால நீ நினைச்சிருப்ப இல்லையா, இந்த ஏரியால ஒரு லேண்ட் தான் நல்லா இருக்கும். அந்த ஏரியால நீ 2000ல ஒரு என்கொயரி பண்ற, இந்த இயர் 2000 என்கொயரி பண்ற. they said that it around 50 lakhs சொல்றாங்க. தென் அகைன் அப்ப உன்னால அந்த அளவுக்கு பணம் இல்ல. தென் 2010ல யூ ஹேவ் 50 lakhs in hand. நீ போய் என்கொயரி பண்ற, என்ன சொல்றாங்க, 1 crore சொல்றாங்க. சேம் லேண்ட் they are saying 1 crore. ஸோ அப்போ உங்கள்கிட்ட 1 crore மணி இல்ல. தென் யூ ஆர் கோயிங் ஃபார் 2020ல போற, தென் they are saying that 2 crore. அப்ப லிசன் ஹியர், சேம் லேண்டு, அதே லேண்ட் தான், வேற எந்த சேஞ்சஸ் கிடையாது. சேம் லேண்டு, சேம் பிளேஸ். 2000ல கேட்கும்போது 50 lakhs சொல்றாங்க. 2010ல கேட்கும்போது 1 crore சொல்றாங்க. 2020ல கேட்கும்போது 2 crore சொல்றாங்க. ஸோ சேம் லேண்டு, பட் பிரைஸ் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் லேப்ஸ் ஆஃப் டைம். 2000க்கும் 2020க்கும் உள்ள டிஃபரன்ஸ்னால அந்த லேண்டோட வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 crore 50 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மணிக்கு டைம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். மணிக்கு டைம் வேல்யூ. இதே 2000ல உனக்கு 50 lakhs இருந்ததுதான் அந்த லேண்டை வாங்கியிருப்பேன். ஆனா உங்கள்கிட்ட 2010ல தான் அந்த 50 lakhs இருக்கு. ஆனா அந்த அன்னைக்கு வேல்யூ எவ்வளவு சொல்றோம், 1 crore. அப்ப 50 lakhs, அப்ப என்ன சொல்ல வரோம்னா 50 lakhs in 2000, 50 lakhs in the year 2000 equal to, in the year 2000 equal to 1 crore in the year 1 crore in the year 2010. அப்ப இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃபிளேஷன். இதத்தான் என்ன சொல்றோம், இன்ஃபிளேஷன். அப்படின்னா பண வீக்கம் அப்படின்னு அர்த்தம். பண வீக்கம், அதாவது பணத்தோட மதிப்பு என்ன ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப 1 rupee in today, rupee 1 in today equal to, sorry, not equal to rupee 1 in tomorrow. இதைத்தான் அப்படி எழுதியிருக்கேன். அப்ப rupee 1 in 2000 not equal to rupee 1 in 2010. Rupees 50 lakhs in 2000 not equal to rupees 50 lakhs in 2010. அப்ப இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயும் நாளைக்கு இருக்கிற 1 ரூபாயோட மதிப்பும் வந்து ஒண்ணு கிடையாது. ரெண்டும் வேற வேற. பிகாஸ் ஒரே ரீசன் என்ன, டியூ டு இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன்னா என்னது, பணவீக்கம். பணவீக்கம்னா பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ பணத்தோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா 50 lakhs கொடுக்க வேண்டிய இடத்துல கம்மியா கொடுத்துருந்தா போதும். ஆனா பணத்தோட மதிப்பு என்ன ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அது சின்ன எக்ஸாம்பிள், அந்த டாலர் ரேட் எல்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த இயர் 2000 $1 ஈக்குவல் டு எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்க. அதே இந்த இயர் 2010ல $1 ஈக்குவல் டு எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. இந்த இயர் 2020ல $1 ஈக்குவல் டு எவ்வளோன்னு செக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஃபிகர். அப்ப 1 ரூபாயோட மதிப்பு அமெரிக்கன் டாலருக்கு எகெயின்ஸ்டா வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நம்ம $1 கொடுக்கும்போது அங்க வந்து ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ கொடுத்திருந்தா போதுமானது. ஆனா இங்க வந்து 50 ரூபாயோ 60 ரூபாயோ கொடுக்குமா, இப்ப 80 rupees நியர்பை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி. அப்ப என்ன ஆயிடுச்சு, பணத்தோட வேல்யூ என்ன ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதான் நம்ம இன்ஃபிளேஷன் சொல்றோம். அப்ப 1 rupee in today is not equal to 1 rupee in tomorrow. இதுதான் வந்து நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கிறோம். அப்ப மணிக்கு என்ன இருக்கு, டைம் வேல்யூ இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு என் கையில 10,000 ரூபாய் இருக்கிறதும் நாளைக்கு என் கையில 10,000 ரூபாய் இருக்கிறதும் ஒண்ணு கிடையாது. அதனாலதான் டெப்ரிசியேஷன் போடும்போது சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஏன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மெஷினை வாங்கியிருப்போம், அப்போ 1 lakh இருக்கும். ஸோ 10 years யூஸ் பண்ணிட்டு 11th year நம்ம அந்த மெஷினை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மெஷினோட வேல்யூ வந்து 1,50,000 இருக்கும்.
அப்ப என்னாச்சு? 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப டெப்ரிசியேஷனை வந்து அப்படியே எடுத்து பெட்டிகளை போட்டு பூட்டி வைக்க கூடாது. நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதா சிங்கிள் மெத்தட். பட் உங்களுக்கு அந்த மெத்தட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம அதை பத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. ஸோ அப்ப மணி ஹேஸ் அ டைம் வேல்யூ. அப்ப இன்னைக்கு இருக்கிற ₹1 நாளைக்கு இருக்கிற ₹1 நாட் ஒன் அண்ட் த சேம். அப்ப மணி வந்து அப்ப இன்னைக்கு ₹1 நாளைக்கு வந்து 0.98 பைசாவா இருக்கலாம், இல்ல 0.96 பைசாவா இருக்கலாம். அந்த மாதிரி 10 இயர்ஸ் தாண்டும் போது உங்களோட பணத்தோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போயிடும். அதனால பணத்தை ஐடியலா வச்சிருக்காதீங்க. பணத்தை என்னைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டு வைங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். லிசன் டைம் வேல்யூ. இந்த சாப்டர்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, த கான்செப்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது வட்டி வாங்குறாங்கல்ல, வட்டி வாங்குறத பத்தி படிக்கிறாங்க. எதுக்காக வட்டி வாங்குறாங்க? கான்செப்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு. தென் ரிலேட்டட் டேர்ம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் thereof. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்கன்னா, பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் பிரின்சிபல் கொடுக்காம டோட்டல் ஏனுவல் அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்த்து கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம பிளஸ் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? தென் இயர்ஸ் கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி கான்செப்ட் வில் டிஸ்கஸ். தென் டிஃபரன்ஸ் இன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? தென் அதுக்குண்டான சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். கான்செப்ட் ஆஃப் ஆனுட்டி. ஆனுட்டி ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனுட்டினா ஈக்குவல் ஆனுவல் ரெசிப்ட்ஸ் ஆர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் ஆனுட்டின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வரும், அதுக்கப்புறம் வராது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆனுட்டின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போறோம். அதுல இருக்கிற எக்ஸைஸ் சம்ல இருக்கிறதெல்லாம் டோட்டலா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு தரவுனா மூவ் டு ஆனுட்டி. ரொம்ப சிம்பிள். ஆனுட்டி ரெகுலர் இருக்கு, ஆன்டி இமிடியேட் இருக்கு. எல்லாமே எவ்வளவு ஈஸியா புரியுமோ அந்த அளவுக்கு ஐ ட்ரை டு மை லெவல் பெஸ்ட். ஓகேவா? தென் கான்செப்ட் ஆஃப் பிரசன்ட் வேல்யூனா என்ன, ஃபியூச்சர் வேல்யூனா என்ன அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிரசன்ட் வேல்யூனா இன்னைக்கு இருக்கிற வேல்யூக்கு பேரு பிரசன்ட் வேல்யூ. ஃபியூச்சர் வேல்யூனா இன்னைக்கு இருக்கிற ₹1 5 இயர்ஸ் கழிச்சு என்ன ரேட்ல இருக்கும்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்றோம். இதே 10 இயர்ஸ் கழிச்சு ₹10 இருந்ததுன்னா அது இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது பிரசன்ட் வேல்யூ. லிசன், பிரசன்ட் வேல்யூனா என்னது? ஸோ பிவின்னு சொல்லுவோம், சிம்பிள் என்ன சொல்லுவோம்? பிவின்னு சொல்லுவோம். பிவினா பிரசன்ட் வேல்யூ. அதே மாதிரி எஃபின்னு என்னன்னு சொல்லுவோம்? ஃபியூச்சர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ லிசன், பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணணும். பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். 1/, சப்போஸ் 10% பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அவுட் 10%க்கு பிவி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ எத்தனை வருஷத்துக்கு? சப்போஸ் வந்து 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு ₹1 ஈக்குவல் டு ₹1 தான். இயர் ஜீரோல ₹1 ஈக்குவல் டு ₹1 தான். பட் இயர் 1 ஆகும்போது ₹1 வந்து ₹1 இருக்காது. ஸோ 1 டிவிஷன் பை 1.10. 1 division by 1.10 போட்டீங்கன்னா you will get 0.909. அப்ப இன்னைக்கு இருக்கிற ₹1 ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது 90 பைசாவும் மாறிடும். ஸோ இதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்றோம். ஸோ இதுவும் வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபினான்சியல் மேனேஜ்மெண்டோட கான்செப்ட். இன்டர்ல தெர் இஸ் அ டாபிக் கால்டு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், அங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. பட் பேசிக்கா இங்க படிச்சுட்டீங்கன்னா அங்க ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப இதே வந்து அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா சில கால்குலேட்டர்ல ஈக்குவல் டு கொடுத்தா வரும், சில கால்குலேட்டர்ல இன்டு அண்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா தான் வரும். அப்ப 0.826 வரும், தென் 0.751 வரும். இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னா இது வந்து இயர் 1 எண்ட்ல, இது இயர் 2 எண்ட்ல, இது இயர் 3 எண்ட்ல. ஸோ இது என்ன டிஸ்கவுண்ட் பண்றது. இப்ப என்னது? டிஸ்கவுண்டிங். பாத்தீங்கன்னா வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதான் டிஸ்கவுண்டிங். காம்பவுண்டிங்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேரு வந்து ஃபியூச்சர் வேல்யூ. அப்போ பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்டருக்கு பேர் என்ன சொல்லணும்? டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டருக்கு பேர் என்ன சொல்லணும்? டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். அதுக்கு பிவி டேபிள், எஃப்வி டேபிள் எல்லாம் இருக்கு. வி வில் ரெஃபர் தட். உங்க புக்ல பின்னாடி கொடுத்துருப்பாங்க பிவி டேபிள், எஃப்வி டேபிள், தென் ஈவன் ஆனுட்டி டேபிள் கூட கொடுத்துருப்பாங்க. ஆன்டி டேபிள் கூட தேவை. ஆன்டின்னு ஒண்ணு இல்ல, 3 இயர்ஸ் கழிச்சு ஆன்டின்னா இந்த 3 கூட்டினீங்கன்னா அதான் ஆனுட்டி, அவ்வளவுதான். So very simple, let me discuss that. So அது present value and future value concepts. Then next, use of present value concept in leasing, capital expenditure and value of bond. So present value na discount factor use பண்ணி lease, அதாவது ஒரு குத்தகைக்கு எடுக்கிறோம்ல ஒரு லேண்டை. ஸோ அந்த மாதிரி லீசிங், ஒரு மைன்ஸ் ஏதாவது லீஸ்க்கு எடுத்தோம்னா அது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு அசட்டை பர்ச்சேஸ், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா?
மோர் தென் 1 இயர் வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தா அது என்னன்னு சொல்றோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். அந்த வருஷமே அந்த பெனிஃபிட் பூரா முடிஞ்சு போயிடும், மறுபடியும் அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ணணும்னா மறுபடியும் நம்ம செலவு பண்ணணும், அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நத்திங் பட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு பிரசன்ட் வேல்யூ எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி பாண்ட் வேல்யூஷனுக்கு எப்படி பிரசன்ட் வேல்யூ வந்து யூஸ் பண்றதுன்னு நம்ம வில் டிஸ்கஸ். தென் கால்குலேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நமக்கு எப்படி ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத கம்ப்யூட் பண்றது. தென் ஆனுவல் growth ரேட், தென் காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்டுங்க, இதுதான் லாஸ்ட் டாபிக். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் அண்ட் காம்பவுண்ட் தேர் ஆஃப், தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தென் அகைன் ஒன்ஸ் வில் ஸ்டார்ட்னா இது எல்லாமே ஆனுவிட்டி, பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ, லீசிங், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் அண்டர்ஸ்டேஜ்ல வி வில் கம்ப்ளீட் இட். அனதர் கிளாஸ்ல வில் கம்ப்ளீட் எவ்ரிதிங். பட் இது போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிசன், இன்ட்ரெஸ்ட் chapter overview. So simple interest, compound interest, effective rate of interest, then annuity. Annuity மறுபடியும் பிரிக்கிறாங்க, annuityல டைப்ஸ் இருக்கு. ஸோ லிசன், இது வந்து annuity ரெகுலர்னு பேரு, சரி இது annuity இமிடியேட்னு பேரு, இதுக்கு பேரு annuity ரெகுலர். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த annuity ரெகுலர், பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த annuity ரெகுலர். தென் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆர் ரெசிட் பேமெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த பிகினிங் ஆஃப் த பீரியட்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் annuity due ஆர் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் annuity due. We will discuss everything clearly. Then application of annuities, leasing and capital expenditure, nothing but investmentation, net present value technique எல்லாம் யூஸ் பண்ணுவோம், we will discuss there. Then அதுக்கப்புறம் sinking fund, sinking fundனா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் நம்ம டெப்ரிசியேஷன்ல இருக்கு ஆக்சுவலா, நம்ம அதை படிக்கல. தென் அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் பாண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் annuitiesல வேல்யூ ஆஃப் பாண்ட் we will discuss. Then next is an intro. வெரி சிம்பிள்மா, நீ நார்மலா போடுவ இல்லையா? லிசன், ஒன்னும் பெருசா யோசிக்கிறதுக்கு இல்லை. இப்ப வந்து ஒரு 10,000 ரூபாய் நீ வந்து இது வந்து பிரின்சிபல்னு எடுத்து, பிரின்சிபல் என்னது, நீ டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட், நீ டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 10,000. பேங்கர் செட் தட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year ஈக்குவல் டு அசியூம் 10%. யூ ஆர் டெபாசிட்டட் ஃபார் 3 years. ஸோ இது வந்து டேர்ம்னா ஈக்குவல் டு n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்ம என்ன கேட்கறோம்னா கம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்கிறோம். We say that compute interest. ரொம்ப சிம்பிள், that is principal into rate of interest into number of years. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல்ல பீன் தான் சொல்றாங்க, அதுல எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது ஒரு பெரிய. பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா சிம்பிளா ஐன்னு சொல்றாங்க, தேர் மீனிங் ஐ. தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா டீன்னு சொல்றாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு சொல்றாங்க டீன்னு சொல்றாங்க. அப்ப லிசன், ஏ ஈக்குவல் டு, ஏனா என்னன்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இது ஐ, இந்த ஐ சொன்னோம்னா அது வந்து இன் ருபீஸ், இந்த ஐ சொன்னோம்னா இன் பர்சன்டேஜ், அப்ப ஏ அப்படின்னா என்ன, டோட்டல் அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சேர்த்ததான் அமௌண்ட்னு சொல்றோம். அப்ப இத அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு என்ன சொல்றாங்கன்னா P18 சொல்றாங்க. ஐ ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க, PIT சொல்றாங்க. P ஃபார் பிரின்சிபல், I ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், T ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதுதான் எழுதி. ஒன்னும் புதுசா நீ போடுவோம், எல்லாமே ஏற்கனவே நம்ம கம்ப்யூட் பண்ணாதா, ரேட் ஆஃப் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்காத விஷயமா கண்டுபிடிச்சதா. ஸோ அப்ப டேர்ம்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஐ அப்படின்னா என்ன அர்த்தம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். Pனா பிரின்சிபல், நீ எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்றியோ அந்த அமௌண்ட், நத்திங் பட் டெபாசிட் அமௌண்ட். அப்படின்னா லோன் வாங்கினா லோனோட அமௌண்ட். N ஈக்குவல் டு T, டேர்ம்னாலும் என்னன்னாலும் ஒண்ணா, டேர்ம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்ப ஐனா என்ன சொல்றோம், இன்ட்ரெஸ்ட் இன் ருபீஸ்ன்னு சொல்றோம். இன்ட்ரெஸ்ட் இன் ருபீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பிரின்சிபல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்ப ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்னா அதாவது அந்த வருஷம் முடியும் போது இல்லைன்னா அந்த டெபாசிட் வந்து 3 years முடியும் போது எவ்வளவு டெபாசிட்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணமோ பிளஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்கோ அந்த, அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இவ்வளவுதாம கான்செப்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது புரிஞ்சதுன்னா உனக்கு புரிஞ்சிருச்சு. கேன் யூ டெல் மீ வெதர் யூ அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா புரியலையா? அண்டர்ஸ்டுட் சார். மதர் கைண்ட்லி அப்டேட் மீ. இன்னொருக்கா சொல்லணும்னா திருப்பி சொல்லுங்க. யாருக்காவது திருப்பி சொல்லணுமாமா? எனிபடி ப்ளீஸ் மை ஆன் த மைக் அண்ட் டெல் மீ வெதர் யூ நீட் டு எக்ஸ்பிளைன் அகைன் திஸ். அந்த ஏ சார், அந்த ஏ ஈக்குவல் டு என்னதுங்க சார்? PTI இல்ல P plus I சார்? P plus I. Pங்கிறது நீங்க டெபாசிட் பண்ண 10,000,
ஐங்கிறது 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பேங்கர் கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப், அதாவது அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஐங்க அதாவது கேபிட்டல் ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் இன் ருபீஸ், ஸ்மால் ஐங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்க சார். சோ அப்ப பிரின்சிபல் மூலியமா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டு, அப்ப இந்த இதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னா 10,000 into 10% into 3 years. அப்ப போடும்போது எவ்வளவு 3,000 rupees வரும். சோ அப்ப A equal to P plus I. P 10,000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் 3,000 ரூபாய், அப்ப A equal to 13,000. ஓகே சார். சோ இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். லெட் டிஸ்கஸ். இதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு சிலதுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க, பட் இது A கொடுத்திருப்பாங்க. அப்ப A equal to 13,000 கொடுத்திருப்பாங்க. பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும் 10,000 தெரியும், பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியாது எக்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப we have to find out எப்படி வந்து நம்ம வந்து அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது we have to do. So they will give like that. So அதுக்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கு. டோட்டலா அந்த சம்ஸ் எல்லாம் முடியும் போது நீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தரவாயிருவேன். So let me go through in the chapter. But basic theories இருக்கு. தியரி கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். Introduction. People earn money for spending it on house, food, clothing, education, entertainment. So எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? ஒன்னா வீடு கட்ட போறோம், நல்லா 3 நேரம் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு திங்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வேணுங்கிற கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். தென் நம்மளோட சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம்? செலவு பண்றோம். தென் என்டர்டைன்மெண்ட், பார்க்கு, மியூசியம், அந்த மாதிரி எல்லாம் டூரிங், அந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம ஹாப்பி பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் பீப்புள் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஹேவ் ஆல்சோ டு பி மெட் வித். ஸோ இது போக சில அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் நமக்கு வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், there might be a marriage in the family. இப்ப வந்து நம்மளோட சவுந்தருக்கு கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க இல்லையா? இப்ப சவுந்தர் கல்யாணம் பண்ண என்ன பண்ணும்? அவங்க அப்பா வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கல்யாணம் பண்ணும்போது சும்மா பண்ணக்கூடாது இல்லையா? சோ கிராண்டா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 1 crore வந்து மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. சோ அந்த மாதிரி அந்த அடிஷனல் எக்ஸ்பென்சருக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பட் சவுந்தர் வந்து பல கோடி சம்பாதிச்சிருப்பாருன்னு நீங்க அது ஒரு விஷயம். பட் சொல்லிசன் அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்றோம். ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டில வந்து நம்ம தினேஷ் வந்து ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறாரு. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துலயே டெல்லியில அந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அது பல கோடிக்கு இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி பை ஹவுஸ். தென் ஒன் மே வாண்ட் டு செட் அப் ஹிஸ் ஆர் ஹர் பிசினஸ். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சூரிய அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி மாதிரி ஏதாவது பண்ணணும்னா பார்ட்டிஸ் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு ஒரு 10,000 ஒரு 50,000 செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். தென் ஒன் மே வாண்ட் டு பை அ கார் அண்ட் சோ ஆன். சோ அப்ப நம்ம பிரவீனா என்ன பண்றாங்க, ஒரு அப்படியே சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கெத்தா 2 பக்கம் அப்படியே டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி ஒரு கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான்ல இருப்பாங்க இல்லையா? சோ ஒருத்தர் வந்து நம்ம யாரு நம்ம ஸ்ரீநிஜா வந்து ஃபிளைட்ல தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஓன் ஃபிளைட்டே வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் போக, அதாவது ஃபுட்டு, க்ளோத்திங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹவுசிங் போக அடிஷனல் மாதிரி ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். Some people can manage to put aside some money for such expected and unexpected expenditures. இப்ப நம்ம சம்பாதிக்கிற பணத்துல என்ன பண்ணிருப்போம்? கொஞ்சம் கொஞ்சமா சேவிங் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். எதுக்காகனா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எதிர்பார்க்கிற செலவு இல்ல எதிர்பார்க்காத செலவு, ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வரலாம். ஸோ நம்மளுக்கே உடம்பு சரியில்லாம போகலாம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகலாம். அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடக்கும். பட் மோஸ்ட் பீப்புள் ஹேவ் டு பாரோ மணி ஃபார் சச் கண்டிஷன். அந்த மாதிரி வரும்போது எல்லாருமே வந்து பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறது இல்ல. ஸோ நம்ம வெளியே இருந்து கடன் வாங்கி நம்ம செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது அப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பா என்ன பண்றாங்க? வெளியே தான் கடன் வாங்குறாங்க. ஸோ பாரோ மணி ஃபார் சச் கண்டிஜென்சிஸ். ஃப்ரம் வேர் தே கேன் பாரோ மணி. எங்கிருந்து பணத்தை வாங்கலாம்? ஒன்னா எனக்கு தெரிஞ்சது யாரு? நம்ம ஜெய்யாகாஷ் தெரியும், நம்ம ஃப்ரெண்டு ஜெய்யாகாஷ். இந்த மாதிரி வந்து எனக்கு பணம் வேணும் தம்பி அப்படின்னு கேட்டா, நம்ம சாருக்கு இல்லாத பணமா, இவ்வளவு சம்பாதிச்சு என்ன சார் பண்ண போறேன்னு சொல்லி ஃப்ரீயா வேணா கொடுக்கலாம். அதாவது சார் என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, ஆனா வட்டியெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டோம். மேக்சிமம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுவாங்க, வேணான்னு வந்து சொல்லிடுவாங்க. ஆனா இதை பேங்க்லயோ இல்ல வேற யாராவது ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல போய் பணத்தை வாங்கினோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். லிசன், மணி கேன் பி பாரோடு ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மணி லெண்டர்ஸ் ஆர் பேங்க்ஸ். இஃப் யூ கேன் அரேஞ்ச் அ லோன் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட், இட் மைட் பி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ஸோ அவர் வட்டி வேணான்னு வந்து சொல்லிடுவாரு. பட் இஃப் யூ பாரோ மணி ஃப்ரம் லெண்டர்ஸ் ஆர் பேங்க்ஸ், you will have to pay some charge periodically for using money. ஸோ அந்த மணி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பே பண்றோம்.
இப்போ நம்மளே வந்து அகாடமிக்கா ஒரு லோன் வந்து எடுத்திருக்கோம். அந்த லோனோட வேல்யூ வந்து 7 lakhs. every month we are going to pay 1.6% interest வந்து நம்ம பே பண்றோம். ஸோ அப்ப எவ்ரி மந்த் ஆன் லாஸ்ட் டேட். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு மார்னிங் 31st October 2020 அன்னைக்கு we paid 11,200 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து we paid. Because 7 lakhs borrowed from ஒரு ஃபினான்சியர் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ மாசம் நம்ம என்ன பண்றோம், 11,500 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து வட்டி கட்டிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் அப்ப இதே வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தா ரிசீவ்டு ஒரு 1 lakh வந்து வாங்கியிருந்தேன். அவர் கொடுக்கும்போதே ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னார்னா, இதுக்கு தான் வட்டி கொடுக்குறேன், ஆணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்கிட்ட பணமே வாங்காதீங்க, நான் அந்த பேசிஸ்ல வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கல. 1 lakhக்கு நான் கிட்டத்தட்ட 3 years கழிச்சு தான் அதை ரீபே பண்ணேன். அது வரைக்கும் நான் 1 ரூபா கூட அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே கிடையாது. ஸோ ஹேப்பன்ட். அவர் சொல்லும் போதே அதான் சொல்லி கொடுத்தாரு, தம்பி நீங்க வாங்கிக்கங்க சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் ஆனா வட்டி கொடுக்குற மாதிரி தான் நான் பணமே கொடுக்கலன்ட்டார். பட் இது வந்து நம்ம பினான்சியல், ஏன்னா அவரோட பர்பஸ் என்னது, அந்த ஃபண்டை வந்து அவர் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை எப்படி மறுபடியும் அந்த ஃபண்டை ரைஸ் பண்றது அப்படிங்கறதான் பிளான்ல இருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி. லிசன் வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட், this charge is called interest. நம்ம என்ன சொல்றோம், பீரியடிக்கலா நம்ம அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 11,200 per month பண்றோம்ல, அந்த மாதிரி அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரெஸ்ட் சொல்றோம். Let us take another view. People earn money for satisfying their various needs as discussed above. மேல படிச்சோம். After satisfying those needs, some people may have some savings. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒரு சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறோம். People may invest their savings in debentures or lend to other person or simply deposit in the bank. உனக்கு எப்படி, அதாவது நீ சேஃப்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்ப. இன்னைக்கு பேங்க்ல டெபாசிட் பண்றது சேஃப்டி இல்ல இல்லையா, ஏதாவது ஒரு லேண்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு இதுல போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனியோட டிபெஞ்சர்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, இல்ல கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, அப்படிலாம் கோல்டு வாங்கியிருப்பாங்க. இன் திஸ் வே தே கேன் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பணத்தை வந்து என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது எப்படி, அது மேல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணி அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் வெரி மச் அவேர் ஆஃப் த டேர்ம் இன்ட்ரெஸ்ட். Interest can be defined as the price paid by the borrower for the use of lender's money. அதாவது லிசன், borrowerனா யாருன்னா கடன் வாங்குறவர். borrowerனா யாருன்னா கடன் பெறுபவர். யாரு வந்து கடன் வாங்குறாங்களோ அவங்கள borrowerன்னு சொல்றோம். சரிங்களா. லெண்டர் அப்படின்னா கடன் கொடுப்பவர். லெண்டர் அப்படின்னா என்னது, கடன் கொடுப்பவர்னு சொல்றோம். அப்ப borrower need to compensate some amount. borrower என்னது, borrower need to compensating some amount to lender. some amount to lender நம்ம என்ன பண்றோம், ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த காம்பன்சேஷனுக்கு பேர் தான் என்னது, இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். அந்த காம்பன்சேஷனுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா பர்சன்டேஜ் டெர்ம்ஸ்ல என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். அப்ப கடன் பெறுபவர் வந்து கடன் கொடுப்பவருக்கு ஒரு காம்பன்சேஷன் வந்து சாக்ரிஃபிகேஷன் வந்து பண்றாரு. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், வட்டின்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம், வட்டி. வட்டி நார்மலா எப்படி சொல்லணும்னா பர்சன்டேஜ் டெர்ம்ஸ்ல வந்து நம்ம வட்டி பத்தி சொல்றோம். லிசன், we will know more about interest and other related terms later. அதை பத்தி நம்ம பின்னாடி படிக்கலாம்னு சொல்றாங்க. why interest is paid? எதுக்காக சார் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம்? அப்படி கொடுக்கணும் என்ன சார் அவசியம்? now the question arises, why lenders charge interest for the use of their money? There are a variety of reasons. We will discuss those reasons. Listen, time value of money. பணத்துக்கு வேல்யூ இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு ரூபாயும் நாளைக்கு இருக்கிற ஒரு ரூபாயும் வேல்யூ ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னதுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் சொன்ன 1 divided by 1.10. அதாவது 1ங்கிறது ரூபி 1, 1ங்கிறது ரூபி 1. ஸோ இந்த 1.10ங்கிறது 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 10% நத்திங் பட் இன்ஃபிளேஷன் வச்சுக்குவேன். 10% இன்ஃபிளேஷன். அப்ப இந்த ரூபி 1 வந்து டுடே நம்ம கையில இருக்கு. ரூபி 1 டுடே. இதே 1 year டவுன் த இயர், 1 year down equal to rupee 1 equal to எவ்வளோன்னு பாக்குறோம். rupee 1 equal to எவ்வளோ? rupee 1 equal to 1 divided by 1.10 நீ வந்து என்ன பண்ணும், இதுல போன இதுக்கு பேரு டிஸ்கவுண்டிங் பேரு. இதுக்கு பேர் என்னது, டிஸ்கவுண்டிங் பேரு. டிஸ்கவுண்ட் பண்ணா 0.909 கால்குலேட்டர்ல போட்டு பாரு, இவங்க. அப்ப rupee 1 equal to rupee 0.909. அப்ப இன்னைக்கு 100 பைசா அப்படிங்கிறது 1 ரூபிங்கிறது எவ்வளவு, 100 பைசா ஈக்குவல் டு 1 year கழிச்சு எவ்வளவு பைசா, 90 பைசா. சோ இது ரூபி 1ன்னு சொல்றதுனால பாயிண்ட்ல சொல்றோம். இது பைசல சொன்னோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா 90 பைசன்னு சொல்லுவோம். அப்படி இல்ல 91 பைசன்னு சொல்லுவோம். அப்படி இல்ல எவ்வளவு சொல்லலாம், 91 பைசா டியூ டு இன்ஃபிளேஷன். சோ அதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. லிசன், the time value of money means that the value of unity of money is different in time periods. So அப்ப
டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல வந்து ₹1 மதிப்பு என்ன ஆயிட்டு இருக்கும், மாறிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம எப்பவுமே பட்ஜெட் போடும்போது கூட பாருங்க, நியூஸ் பேப்பர்ல பிப்ரவரி எண்ட்ல பாத்தீங்கன்னா ₹1 வச்சுதான் அந்த பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணி ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. அந்த ₹1 வந்து எப்படி வந்து மிலிட்டரிக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், தென் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் பிரிச்சிருப்பாங்க. அப்ப நீ 1 crore நீ பிரிச்சு போட்டாலும் ஒண்ணுதான், ₹1 பிரிச்சுட்டு இன்டு 1 crore பிரிச்சு பெருக்கிட்டீங்கனாலும் ஒண்ணுதான். அதனாலதான் அதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ₹1 டேர்ம் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம எடுப்போம். அப்போ ₹1 வச்சு நம்ம கான்செப்ட் எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுவோம். நாளைக்கு 10,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். அப்ப 50,000 இருந்ததுன்னா 50,000 இன்டூ 0.909 போட்டேன்னா அரௌண்ட் யூ வில் கெட் 45,000 அரௌண்ட் சம்திங் வரும். சோ அப்ப ₹1 டேர்ம்ஸ்ல 0.909னா 50,000 டேர்ம்ஸ்ல 45,000 அமௌண்ட் சொல்றோம். சோ அது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக we are using the word one. ஓகேவா? The sum of money received in future is less value than the today. அப்ப ஃபியூச்சர்ல நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய மணி வந்து இன்னைக்கு இருக்கிற மணியை விட வேல்யூ லோயரா இருக்கும். என்னன்னா இன்ஃபிளேஷன். அந்த ரீசன் என்னது, இன்ஃபிளேஷன். இன் அதர் வேர்ட்ஸ், present worth of money received after some time will be less than the money received today. அப்ப உங்கள்ட்ட வந்து உன்னோட அங்கிள் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, தம்பி இன்னைக்கு 10,000 வேணுமா, ஆர் 1 year கழிச்சு உனக்கு வந்து 10,000 வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எனக்கு 10,000 கொடுத்துருங்கன்னு சொல்றேன். 1 year கழிச்சு எல்லாம் வேணும். ஏன்னா இந்த மணி வந்து 1 year கழிச்சு எவ்வளவு மாறிடும், 9,091 தான் இருக்கும். இன்னைக்கு 10,000ங்கிறது 1 year கழிச்சு அதோட வேல்யூ, ஈவன் அவர் 10,000 கொடுத்தா கூட அதோட வேல்யூ எவ்வளவு தான், 909. ஏன், இன்னைக்கு 10,000 கொடுத்து ஒரு லேண்டை வாங்கும் போது நான் 1 year கழிச்சு அதே 10,000 கொடுத்து அந்த லேண்டை வாங்க முடியாது. ஏன்னா அந்த அன்னைக்கு அந்த வேல்யூவோட மணி 909 தான். அப்ப நான் அதுக்கு ஃபியூச்சர் வேல்யூ போட்டு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற 10,000 வந்து ஃபியூச்சர் வேல்யூல என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது அப்ப அரௌண்ட் 11,000 சம்திங் இருக்கும் அந்த லேண்டோட வேல்யூ. இப்போ மணி வேல்யூ என்ன இருக்குன்னா குறைஞ்சிட்டே இருக்கு. அப்ப சார் இப்ப 10,000 இப்ப 11,000 கொடுத்து வாங்கணும். லிசன், 10,000 கொடுத்து வாங்குற இடத்துல 11,000 கொடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம், ₹1000 அதிகமா கொடுக்கணும். ₹1000 நம்ம அதிகமா கொடுக்கணும். அப்ப மணியோட வேல்யூ என்ன இருக்கு, குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். சப்போஸ் 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 9,000 கொடுத்தா போதுன்னா மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம். இதுக்கு பேரு டீஃபிளேஷன் சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம், டீஃபிளேஷன். இதே மணியோட வேல்யூ வந்து குறைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம், இன்ஃபிளேஷன் சொல்றோம். இது பண வீக்கம் சொல்றோம். இது வந்து பண வீக்கம். So listen very carefully. So listen, since money received today has more value, listen, என்ன சொல்றாங்க பாருங்க, money received today has more value, rational investors would prefer current receipts to future receipts. அப்ப ஃபியூச்சர்ல வேண்டாம், நீ இப்பவே கொடுத்துரு. பின்னாடி ₹10,000 கொடுக்குறேன்னு சொல்றேன் சார். இப்ப உங்க அங்கிள் இப்படி சொல்றாரு, தம்பி இன்னைக்கு 9,000 வேணுமா இல்ல 1 year கழிச்சு 10,000 வேணுமான்னு கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு 9,000 கொடுத்துருங்க, எனக்கு 1 year கழிச்சு 10,000 வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு 9,000ங்கிறது 1 year கழிச்சு 10,000க்கு ஈக்குவல் கிடையாது. சோ அப்ப அந்த அன்னைக்கு 11,000 கொடுத்தாதான் இன்னைக்கு இருக்கிற 9,000க்கு ஈக்குவல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதான். அப்ப ஐ எம் ரேஷனல் இன்வெஸ்டர். நான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறவன். என்ன சொல்லுவேன், நான் இன்னைக்கு கொடுக்குற பணம் ஈவன் கம்மியா கொடுத்தா கூட இன்னைக்கு குடிக்க நான் இதை என்ன படிப்பேன், இதை கொண்டு போய் ஷேர்ஸ்லயோ அல்லது டிபென்ச்சர்ஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு லேண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா எனக்கு நாளைக்கு வந்து எனக்கு வரக்கூடிய வரும் இந்த 9,000ங்கிறது எனக்கு வந்து 20,000 கூட மாறி இருக்கலாம். 9,000ங்கிறது எவ்வளவு மாறி இருக்கலாம், 20,000 மாறி இருக்கலாம். சோ அப்ப அவர் 11,000 கொடுக்குறேன்னு சொன்னா கூட நான் என்ன சொல்லுவேன், இல்ல வேணாம், எனக்கு இன்னைக்கே 9,000 கொடுத்துருங்க, எனக்கு 11,000 வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன், நான் அதை வந்து ஒரு பாசிபிளா இன்வெஸ்ட் பண்ணி நான் அதை வந்து 11,000 அதிகமான பணம் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். சோ அதனாலதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. அப்ப இப்பவே வாங்கிக்கிறது பெஸ்ட். அதான் சீட் கம்பெனி எல்லாம் நடத்துறாங்கல்ல, when you are running சிட் ஃபண்ட் நடத்துறாங்க. சிட் ஃபண்ட் நடக்கும்போது இப்ப 10 பேர் இருப்பாங்க, 10 ஏலம் இருக்கும், 6 மாசத்துக்கு ஒரு ஏலம், 6 months ஒன்ஸ் வந்து ஒரு சிட் ஃபண்ட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஏலம் எடுக்கிறது தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஏலம் எடுக்கிறது தான் பெஸ்ட். லாஸ்டா அதாவது என்ன கான்செப்ட்னு வச்சுக்கோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஏலம் வருதுன்னு வைங்களேன், இப்போ ஒரு 1 lakh சிட் ஃபண்ட்னா ஏலம் விடுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, ஒருத்தர் வந்து 99,000 பாரு, ஒருத்தர் 98,000 பாரு, ஒருத்தர் 97 பாரு, ஒருத்தர் 96 பாரு, ஒருத்தர் வந்து 94 பாரு. சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, யாருக்கு பணம் அர்ஜென்டா இருக்கோ அவங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்டா யாரு கம்மியா கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சீட்டை வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து 94,000 வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இது கம்மியா யாரும் கேட்கறது ரெடியா இல்லை, இது கம்மியா யாரும் கேட்கறாங்க. அப்ப ₹6,000 வந்து என்ன ஆகுது, குறையுது. கரெக்டா? 6,000 1 lakh இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு குறைச்சு கொடுக்குறோம், 6,000 குறைச்சு 94,000 தான் அவர் கைக்கு போகும். அவர் மாசம் மாசம் என்ன பண்ணணும், ₹10,000 கட்டணும். மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் ஒரு ₹10,000 கட்டணும்னு நினைச்சுக்கோங்க. இப்போ ஒன்ஸ் வந்து அந்த சிட்டை எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃபுல் பேமெண்ட் கட்டணும்.
அப்ப இந்த சிட்டை எடுக்காத மீதி 9 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, மீதி 9 மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. 9 மெம்பர்ஸ்ல ஒருத்தர் வந்து சிட்டை வந்து ரன் பண்றவர், சிட்டை ரன் பண்ற ஒரு சீட் போட்டிருப்பாரு. அப்ப மீதி 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 8 மெம்பர்ஸும் இந்த 6000 பிரிச்சுக்குவாங்க. அப்ப 6000 டிவைடட் பை 8 போடுவாங்க. இந்த 6000 பேர் தான் என்ன சொல்றோம், டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். அப்ப சீட்டை எடுத்தவரும் 10,000 ஃபுல்லா பண்ணணும். சீட்டு வந்து ரன் பண்றவங்க சீட் போட்டிருந்தாங்களா, அவங்களும் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பணத்தை 1 லேக் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த 1 லேக் வந்து அவங்க வந்து ரிசீவ், அவங்களும் 10,000 போடணும். அப்ப 2 பேர்த்த தவிர்த்து மீதி 10 பேர்ல 2 பேர் போச்சுன்னா மீதி 8 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 6,000 ரூபாய் இந்த 8 பேர் பிரிச்சுக்குவாங்க. 6,000 ரூபாய் 8ஆல பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வருது, 6000 டிவைடட் பை 8 போடும்போது அரௌண்ட் 750 rupees வருது. இப்ப இந்த மீதி 8 பேர் என்ன பண்ண மாட்டான், 10,000 rupees கொடுக்க மாட்டான். ஏன்னா பர் மந்தோட ஏழை எவ்வளவு சொல்றோம், 10,000 rupees வரும். அப்ப அந்த 10,000ல 750 ரூபாய் கழிச்சுட்டு 9,250 rupees கொடுத்தா போதும். இதே மாதிரி 10 தடவை ஏலம் நடக்கும். இதே மாதிரி 10 times வந்து என்ன பண்ணுவாங்க, பிகாஸ் வி ஆர் டூயிங் இட், நாங்க வந்து எங்க இதுல சிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப 10 வருஷத்துக்கு எல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்காவோ இல்ல 3 மாசத்துக்கு ஒருக்காவோ அந்த மாதிரி நிறைய சிட் வந்து ரன் ஆகும். அப்ப ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஏலத்தப்போ இந்த எடுக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 பதிலாக கம்மியா அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்ப செகண்ட் சிட் ஒருத்தர் எடுக்கிறாரு, செகண்ட் டைம் இதே மாதிரி ஏலம் வருது, ஒருத்தர் வந்து 92,000 எடுக்கிறாருன்னு வைங்க. சோ யாருக்கு மணி அர்ஜென்டா இருக்கோ அவங்க எடுப்பாங்க 92,000. அப்ப 8,000 rupees டிஸ்கவுண்ட். லிசன் இயர், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர் சிட்டை வந்து மேக் பண்றவர், அவர் வந்து 10,000 போட்டுருவாரு. தென் ஃபர்ஸ்ட் அக்ஷன் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ஏலம் முடிஞ்சிச்சு, அவரும் 10,000 கொடுத்துருவாரு. இப்ப செகண்ட் அக்ஷன் முடிஞ்சு, செகண்ட் அக்ஷன்ல யார் எடுத்தாங்களோ அவங்களும் 10,000 rupees கொடுக்கணும். அப்ப மொத்தம் 3 பேர் ஆயிடுச்சா, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர். அப்ப இந்த 8,000 எத்தனை பேர் மட்டும் பிரிச்சுக்குவாங்க, 7 பேர் பிரிச்சுக்குவாங்க. அப்ப லிசன், 8,000 டிவிஷன் பை 7னா எவ்வளோ, 1,142 rupees வரும். அப்ப யாரு 7 பேர் அந்த சீட் வந்து எடுக்காம இருக்காங்களோ அவங்க வந்து இந்த 1,142 கழிச்சுக்கோங்க. அப்ப அவங்க 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 1,142 கழிச்சுட்டு மீதி வந்து எவ்வளவுதான், 8,858 rupees தான் வந்து அவங்க வந்து தருவாங்க. 10,000. அப்ப இவங்களுக்கு இது டிஸ்கவுண்ட். சோ நீங்க என்ன நினைக்கலாம்னா, சார் அப்படி இந்த மாதிரி எடுக்காமயே இருந்தோம்னா 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல பாருங்க 9,250 ரூபாய் தான் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த வருஷம் 8,858. சோ இந்த மாதிரி குறைச்சு கொடுக்கும்போது நம்ம 10 years முடியும் போது கடைசியா எடுக்காம இருக்கிறதுக்கு வந்து 1 lakh வரும். சார் அவருக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து ஒரு ரேஷனல் இன்வெஸ்டர் திங்க் பண்ணக்கூடிய கான்செப்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீட் எடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் புத்திசாலி. அப்படி இல்லைன்னா செகண்ட் சீட் எடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் புத்திசாலி. ஏன் இந்த 92,000 அவன் இன்வெஸ்ட் பண்ணான்னா 10 years முடியும் போது, இல்லைன்னா அந்த 6 months ஒன்ஸ் ஏலம் அப்படின்னா 5 years முடியும் போது இந்த 92,000 மேபி 1,50,000 மாறி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 lakhs மாறி இருக்கலாம். பட் நீ சீட்டே எடுக்காம இருந்து 10 years முடியும் போது 1 lakh நம்ம கைக்கு லம்பா வரும், நம்ம கம்மியா போடுறோம். ஒருவேளை நீ ஒரு 80,000 ரூபாய் கொடுத்துருப்ப, 6 years கழிச்சு வந்து உனக்கு 1 lakh வருதுன்னா நீ இப்படி நினைச்சீங்கன்னா அது வந்து முட்டாள்தனமான விஷயம். நீ சீட்டை எவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு பிளான் பண்றியோ அதுதான் உனக்கு நல்லது. சோ அதனால ஒரு ரேஷனல் இன்வெஸ்டரா தான் இதை ஏன் இவ்வளவு தூரம் அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளேஷன் பண்றோம்னா இந்த பாயிண்ட்னாலதான். லிசன், சின்ஸ் a money received today has more value. லிசன், ரேஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா ஒரு புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கிற வேணா பண்ணுவான், இன்னைக்கு பணத்தை எடுத்துக்குவான். அவன் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பிராக்டிகல் டேர்ம்ஸ்ல அதோட அதிகமான மணியை அவன் சம்பாதிச்சிருவான். சோ would prefer current receipts to future receipts. சோ ஃபியூச்சர்ல வேண்டாம், நான் இன்னைக்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்குவான். சோ அப்ப யாரு, அப்ப நீ நாளைக்கே ஒரு சிட் ஃபங்க்ஷன் ஏதாவது சிட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த மணி ஃபர்ஸ்டே எடுத்து என்ன பண்ணி வேற ஏதாவது பாசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டு வச்சிரு. If they postpone their receipts, they will certainly charge some money, that is interest. அப்ப அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணா they will charge interest. அதனாலதான் அந்த சீட்ல 750 ரூபாய் சொல்றாங்கன்னா, அந்த போஸ்ட்போன் பண்றதுக்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து 750 ரூபாய். இதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி 1,142 rupees இது வந்து செகண்ட் ஆக்ஷன்ல நடக்குது. சோ இதெல்லாம் அவங்களோட காம்பன்சேஷன், போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் காம்பன்சேஷனுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பெனிஃபிட். சோ லிசன், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். The lender has a choice between using his money in different investments. சோ அவர் என்ன பண்ணலாம், இப்ப எங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நாங்க போய் அந்த ஷேர்ஸ் வாங்கலாம், இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ் போட்டு வைக்கலாம், அப்படின்னா நான் டெபாசிட் போட்டு வைக்கலாம், அப்படின்னா ஒரு லேண்ட் வாங்கி வைக்கலாம், நான் ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா. If he chooses one, he forgoes the return from all others. அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாம, சரியா, நான் அந்த என்ன பண்ணலாம், ஐ கேன் பை ஷேர்ஸ். லிசன் ஹியர், ஐ கேன் பை ஷேர்ஸ். நான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனியோட டிபெஞ்சர்ஸ் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனில நான் டெபாசிட்ஸ் போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு லேண்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஐ கேன் பை ஆனியன், ஐ கேன் ஸ்டாக்.
ஐ கேன் பை ஆனியன், ஐ கேன் ஸ்டார்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா அப்ப நான் ஒரு ஆனியன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணா ஒரு 30 டேஸ்க்குள்ள மறுபடியும் 120 rupees போச்சுன்னா 80 rupeesக்கு எனக்கு சேல் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 110 ரூபா மார்க்கெட் ரேட்டோட 10 ரூபா கம்மியா வைத்தேன்னா எனக்கு வந்து 30 rupees கெயின். ஸோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இல்ல கார்லிக், நிறைய பேர் கார்லிக் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கார்லிக்ஸ் வாங்கி ஒரு நிறைய ப்ரொடக்ஷன் வரும்போது சீப்பான ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க. தென் வேல்யூ ரைஸ் பண்ணும்போது அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். பட் நான் அது பண்ணாம லிசன், இஃப் ஹி சூசஸ் ஒன், ஹி ஃபோர்கோஸ் த ரிட்டர்ன் ஃப்ரம் ஆல் அதர்ஸ். அப்ப இது எல்லாத்தையும் நான் பண்ணல, இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்றேன், லெண்ட் பண்றேன் ஆர் லோன் வந்து நான் கொடுக்குறேன். அப்ப நான் இங்க எனக்கு இந்த இதெல்லாம் பண்ண எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்குமா இல்லையா? ஐ ரிசீவ் சம் பெனிஃபிட் அவுட் ஆஃப் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லையா? ஐ எம் ஃபோர்கோயிங் திஸ் பெனிஃபிட், ஐ எம் ஃபோர்கோயிங் திஸ் பெனிஃபிட். அப்ப எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பெனிஃபிட் வந்து எனக்கு என்னது, ஃபோர்கோ ஆகுது. இதுக்காக ஐ எம் ஆஸ்கிங் எ காம்பன்சேஷன், ஐ எம் ஆஸ்கிங் எ காம்பன்சேஷன். லெண்டர் கேட்கிறார், சார் நான் ஷேர்ஸ்லயோ டிபெஞ்சர்ஸ்லயோ டெபாசிட்லயோ போட்டு வச்சிருந்தேன், எனக்கு ஒரு பணம் வந்திருக்கும், நான் இப்ப அதை உங்களுக்கு கடனா கொடுக்கறதுனால எனக்கு இந்த பணம் எல்லாம் வராது. இதுக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இதுக்கு பேர் என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன, வேல்யூ ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஃபோர்கோன், வேல்யூ ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஃபோர்கோன் பை சூசிங் ஒன் ஆப்ஷன், by choosing one option in place of various other options, in place of various other options. எனக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது நான் ஷேர்ஸ்ல பண்ணலாம், டிபெஞ்சர்ஸ் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், லேண்ட் வாங்கலாம், தென் இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது நான் ஏதோ ஒன்னு தான் சூஸ் பண்ண முடியும். ஐ கேனாட் டூ எவ்ரிதிங் இல்லையா? நான் ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் எல்லாமே பண்ண முடியுமா? எங்கிட்ட இருக்கிற பணம் 1 lakh, இந்த 1 lakh ஒன்னா லோன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷேர்ஸ் வாங்கலாம், டிபெஞ்சர் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா லேண்ட் வாங்கலாம். நான் ஒன்ஸ் லோன் கொடுத்துட்டுனா இந்த மணி பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா ஷேர்ஸ் வாங்கிட்டா இதுவும் பண்ண முடியாது, லோனும் கொடுக்க முடியாது. அப்படின்னா டிபெஞ்சர் வாங்கிட்டா ஷேர்ஸ் வாங்க முடியாது, லேண்டு வாங்க முடியாது. அப்படின்னா லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டா இந்த 3 எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ஒரு விஷயம் பண்ணும்போது மத்த எல்லாமே சூஸ் பண்ணும். இன்னும் கிளியரா சொல்றேன், லிசன். இப்ப we are running an academy இல்லையா? we are running an academy. சோ உங்களுக்கே தெரியும் கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு 2 months வந்து நம்ம ஹெவி கிளாஸஸ் இல்லையா? அப்ப எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னா ஐ கேன் ப்ரிஃபர் ஜாப், அதற்கு பிசினஸ். நான் ஜாபுக்கு போனேன்னா நான் கிளாஸ் எடுக்க முடியுமா? ஐ கேனாட் ரன் அ பிசினஸ். இஃப் ஐ ரன் அ பிசினஸ்னா ஐ கேனாட் டு எ ஜாப். அப்ப ஏதோ ஒண்ணுதான் ஒரு மனுஷனால பண்ண முடியும். அட் அ டைம் ஐ கேன் டூ ஒன் திங். சோ இப்ப நான் பிசினஸ் சூஸ் பண்ணும்போது எனக்கு ஜாப்ல வரக்கூடிய சேலரி வந்து என்ன ஆகுது, ஃபோர்கோ பண்ணும். பிசினஸ் சூஸ் பண்ணும்போது நான் ஜாப் போக முடியாது. அப்ப ஜாப் போக முடியாதனால எனக்கு வருமானம் வராது. சோ டேக் அன் அசம்ஷன், ஐ எம் ஏர்னிங் 1 lakh per month. ஐ எம் ஏர்னிங் 1 lakh per month. நான் இதே வேலைக்கு போனா என்னோட பர் மந்த் சம்பளம் 1 lakh. நான் வேலைக்கு போகல, அதுக்கு பதிலா என்ன பண்றேன், அகாடமி ஸ்டார்ட் பண்ணி அகாடமி ரன் பண்றேன். அப்ப எனக்கு இந்த சேலரி வருமா? வராது. ஏன்னா நான் வேலைக்கு போனதான் எனக்கு சேலரி வரும். அப்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஈக்குவல் டு 1 lakh. So listen very carefully. I can join a job, or I can run an academy, or I can invest in land, or I can do share trading. I can do share trading. இந்த மாதிரி எனக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. எனக்கு வந்து இங்க 2 ஆப்ஷன் தான். ஒன்னா ஜாப் இல்ல பிசினஸ் 2 ஆப்ஷன் இருந்தது. அப்படின்னா ஐ கேன் டூ அக்ரிகல்ச்சர், ஐ கேன் டூ அக்ரிகல்ச்சர். சோ எனக்கு எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு? எனக்கு வந்து 3, 2, 5 ஆப்ஷன் இருக்கு. சோ 5 சார் ஓபன் சோ எனக்கு எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு? வெளியே சார் 5 ஆப்ஷன் இருக்கு. தேர் ஆர் 5 ஆப்ஷன்ஸ். 5 ஆப்ஷன்ல நான் ஜாபுக்கு போனேன்னா எனக்கு வந்து 1 lakh per month ரெண்ட், சார் 1 lakh per month எனக்கு சேலரி. அப்படி இல்லைன்னா நான் அகாடமி ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து அகாடமியில வந்து எனக்கு வந்து 1,50,000 per month வந்து எனக்கு அகாடமியோட இன்கம். அப்படி இல்லைன்னா நான் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அந்த லேண்ட் வந்து 1 year டவுன் த லைன், 2 year டவுன் த லைன் வந்து இன்னைக்கு வந்து அந்த 1 lakh வச்சு அந்த லேண்ட் வாங்கணும்னா எனக்கு அந்த லேண்டோட வேல்யூ என்ன ஆகும்னா ஒரு 5 lakhs மாறி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், அந்த ஷேரோட வேல்யூ என்ன இருக்கும், ஒரு 6 lakhs மாறி இருக்கும். தென் அக்ரிகல்ச்சர்ல பண்றேன், அப்ப அடிஷனலா என்ன பண்றேன்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுறேன். அப்ப எனக்கு அக்ரி இன்கம் வந்து எனக்கு ஒரு 7 lakhs. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது எல்லாமே பர் மந்த், அசியூம் பர் மந்த். இப்போ உனக்கு கீழே இத்தனை ஆப்ஷன் இருக்கு. அதாவது உன் கையில 1 லட்ச ரூபா இருக்கு, உன் கையில 1 லட்ச ரூபா இருக்கு.
நீ ஜாபுக்கு போனீங்கன்னா 1,00,000 ரூபாய் பர் மந்த் சேலரி. இப்ப நீ ஜாபுக்கு போகல அப்படின்னா நீ அகாடமி சூஸ் பண்ணினா 1,50,000 ரூபாய் பர் மந்த். இதே நீ லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணினா 5,00,000 ரூபாய் பர் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட். தென் இதே சாஸ்ல வாங்கினீங்கன்னா 6,00,000 ரூபாய் வருமானம், இல்ல 7,00,000. எதை சூஸ் பண்ணுவேன்? எனக்கு இதுல எது ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதான் சூஸ், எது எனக்கு பெஸ்ட் அதை வந்து சூஸ் பண்ணுவேன் இல்லையா? சோ இது எனக்கு எவ்வளவு பெஸ்ட்? 7,00,000 ரூபாய் என்னோட அதிகமான, அப்ப ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னது? சோ ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா 7,00,000 ரூபாய். இப்ப நான் வந்து அக்ரி பண்றேன்னு வைங்களேன். இப்ப ஐம் சூசிங் அக்ரிகல்ச்சர்னா எனக்கு 7,00,000 ரூபாய் வருமானம் வரும். அப்ப நான் இந்த ஆப்ஷன் இதை ஏதாவது பண்ண முடியுமா? நான் எதுவுமே பண்ண முடியாது. ஐ கேன் டூ ஒன்லி அக்ரிகல்ச்சர். அப்ப இந்த 4 ஆப்ஷனையும் நான் ஃபோர்கோ பண்ணும். இந்த 4 ஆப்ஷனையும் நான் விட்டு கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து, இதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி லூசிங் பேர். இதுக்கு பேர் தான் என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி லூசிங். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு கொடுக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு காஸ்ட். நான் இப்ப அக்ரி சூஸ் பண்ணும்போது நான் வந்து ஜாப் பண்ண முடியாது. அப்ப என்னோட ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1 lakh. நான் அகாடமி ரன் பண்ண முடியாது, எனக்கு அகாடமியோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1,50,000. என்னால லேண்ட் வாங்க முடியாது, அந்த லேண்ட் வாங்க முடியாதனால எனக்கு 5,00,000 ரூபாய் போச்சு. இந்த லேண்டுங்கிறது பிளாட், ராம்நகர்ல ஒரு பிளாட்னு நினைச்சு. சோ நான் ஷேர் ட்ரேடிங் பண்ண முடியாது. சோ எனக்கு 6,00,000 ரூபாய் போச்சு. அப்ப எனக்கு இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி? ஷேர் ட்ரேடிங். அப்ப மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஈக்குவல் டு 6 lakhs. அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன சொல்ல வரும்? வேல்யூ ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஃபோர்கோன்னு சொல்றோம். சாக்ரிஃபைஸ் ஃபோர்கோன். நான் என்ன விட்டு தரணும் அதுக்கு பேரு. அப்ப விட்டு தரதுல ஹையஸ்ட் வேல்யூ, விட்டு தரதுல என்னது? ஹையஸ்ட் வேல்யூ. இப்ப நான் ஜாப் சூஸ் பண்ண, எனக்கு இதுல எது ஹையஸ்ட்? அக்ரில வர இன்கம் ஹையஸ்ட். அப்ப 7,00,000 ரூபாய் எனக்கு போச்சு. அப்ப நான் படிச்சிருக்கேன் சரியா, நான் சிஏ வரைக்கும் படிச்சுட்டேன். சிஏ படிச்சுட்டு விவசாயம் பண்றதா ஊர் உலகம் என்ன நினைக்கும்? சோ படிக்காத பையன் சரிங்களா, சோ காட்டு முட்டாள் அப்படின்னு நினைக்கும். நான் வந்து என்ன நானே தாழ்த்திக்கிட்டேன்னா நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பேன். ஆனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 7,00,000 ரூபாய் எனக்கு போகும். மத்தவன் என்னை பத்தி என்ன நினைக்கிறான் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஐ ஹேவ் டு ஃபோர்கோன் 7 lakhs. பட் அடுத்தவங்க என்ன பத்தி என்ன நினைச்சேன்னா விவசாயம் தான் எனக்கு பெருசு, எங்க அப்பாவோட குலத்தொழில் விவசாயம் அப்படின்னு சொல்லி நான் விவசாயம் பண்ணேன்னா ஐ வில் கெயின் 7 lakhs. பட் என்னால ஷேர் ட்ரேட் பண்ண முடியாது. ஏதோ ஒண்ணுதான் பண்ண முடியும். 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் இருக்குன்னா 5ல ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். அப்ப ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது மத்த எல்லா ஆப்ஷனும் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா இதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்றோம். சோ இன்னும் கிளியரா, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சோ இப்ப வந்து ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் போறோம் சரிங்களா. அது இப்ப ஒரு கேர்ளுக்கு வந்து நம்ம மேரேஜ் ப்ரொபோசல் போறோம். சோ பாய் 1, பாய் 2, பாய் 3, பாய் 4. இந்த மாதிரி 4 பாய்ஸ் ஆப்ஷன், 4 ஜாதகம் வந்திருக்கு. ஆஸ்ட்ரோ பாக்குறாங்க. சோ 4 ஜாதகம் வந்திருக்கு. பாய் 1 வந்து he is a chartered accountant. சரியா, he is a chartered accountant, பட் பேக்ரவுண்ட் வந்து புவர் பேக்ரவுண்ட். சோ அவங்களுக்கு வந்து சொத்தெல்லாம் எதுவுமே கிடையாது, நோ அசெட்ஸ். ஒன்லி அசெட் வந்து அவரோட எஜுகேஷன் மட்டும்தான். பாய் 2 சார்ட்டர்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சரிங்களா. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு அக்ரி லேண்ட் எடுத்துங்க. there is an agri land, ஒரு 2 acres இருக்கு. then பாய் 3 வந்து MBA ஹோல்டர் சரிங்களா. he is have a plot of land in எங்க இன் கோயம்புத்தூர்ல ராம்நகர்ல பிளாட் ஆஃப் லேண்ட் வந்து ஒரு என்ன சொல்றோம், ஒரு 20 cents இருக்கு. இவருக்கு எந்த அசட்டும் கிடையாது. இவரோட ஒரே எஜுகேஷன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவருக்கு 2 acres இருக்கு. அட்லீஸ்ட் இதோட வேல்யூ வந்து டேக் as ஒரு 50 lakhs எடுக்கும். இங்க வந்து 20 cents இருக்கு. இந்த 20 centஸோட வேல்யூ வந்து 5 crores. தென் பாய் 4 he is not studied at all. ஒரு பேசிக் கிராஜுவேட் கூட வச்சுக்கலாம், பிகாம் மட்டும் முடிச்சிருக்காரு. சோ இவரோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு ஒரு 50 crores இருக்கு. ancestral property 50 crores plus he is doing businessல வந்து ஒரு per annum வந்து அவருக்கு வந்து 10 lakhs வந்து வருமானம். சோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து ஒரு கேர்ளுக்கு முன்னாடி வச்சாச்சு. அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மாதிரிப்பா இந்த 4 ஜாதகமே உனக்கு சூட் ஆகுதுப்பா, நீ சூஸ் பண்ணிக்க, உனக்கு எந்த பையன் வேணுமோ, ஏன்னா உன் லைஃப் நீ தான் சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த கேர்ள் ஆப்ஷன் இப்ப சிஏ வேணும், நானும் சிஏ படிச்சிருக்கேன் இல்லையா, இப்ப நானும் சிஏ படிச்சிருக்கேன். அப்ப அந்த பையனும் சிஏவா இருந்ததுன்னா எங்க ப்ரொஃபஷனுக்கு செட் ஆகும் சிஏ சூஸ் பண்ணினா உனக்கு இந்த அக்ரி லேண்ட் வராது, இந்த 20
ஏக்கர்ஸ், சாரி 20 cents பிளாட் ஆஃப் லேண்ட் வராது, அப்படின்னா 50 crores பர்த் வராது. ஸோ யோசிக்கணும். சிஏ வந்து ஒரு சப்போஸ் சிஏ அவங்க கூட ஒரு ரன் பண்ணா ஒரு 30 years அவன் வந்து சிஏ இருக்கான்னா 30 yearsல அவன் 50 கோடி சம்பாதிச்சிருவானா. 30 yearsல வெதர் ஹி ஹேஸ் த எபிலிட்டி டு ஏர்ன் 50 crores. அப்ப ஒரு மணி மோட்டிவ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிஏவா, சிஏ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அதான் நம்ம சிஏ இருக்குமே, சிஎம்ஏ வேண்டாம், எம்பிஏ வேண்டாம், இது சூஸ். ஏன்னா வந்து கேள்வி கேட்க மாட்டான், இவனுக்கு டெக்னாலஜியும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, இவன் மேபி 90s கிட்ஸா இருப்பான், சரியா, எந்த கேள்வியுமே கேட்க மாட்டான். சோ என்ன சொன்னாலும் கேட்பான், நீங்க கையெழுத்து போடனா போடுவான். அப்ப பெஸ்ட் பாய் 4 வந்து, அப்ப பாய் 4 சூஸ் பண்ணும்போது பாய் 1 பண்ண முடியாது, பாய் 2 பண்ண முடியாது, பாய் 3 பண்ண முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வேறன்னு வைங்க, அது வேற விஷயம். பட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இப்ப பாய் 1 சூஸ் பண்ணோம்னா 50 லட்சம் போச்சு, இது லோயஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இங்க 5 கோடி போச்சு, இது ஹையஸ்ட். இதை கம்பேர் பண்ணது. இப்ப மோஸ்ட் ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எவ்வளவு? 50 crores. அப்ப என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பாய் 1 சூஸ் பண்ணும்போது 50 crores. தட் இஸ் ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோர்கோன் இஸ் கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இது ஏன் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளேஷன் பண்றேன்னா, இன்டர் லெவல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எல்லா இடத்துலயும் பிளே ஆகும். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சா மட்டும்தான் காஸ்ட் அக்கவுண்டிங் பண்ண முடியும், பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும். So listen very carefully. So the concept. So next, இதான் opportunity cost. Listen, the lender has a choice between using his money in different investments. If he chooses one, ஒரு விஷயம் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, he foregoes the return from all others. அப்ப மீது ஜாப் போக முடியாது, சாஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் லென் பண்றேன். லென் பண்ணும்போது அப்ப எனக்கு அந்த அதை சாக்ரிஃபைஸ் பண்றேன் இல்லையா, அந்த சாக்ரிஃபைஸுக்கு ஐ எம் கோயிங் டு earn something. In other words, lending incurs an opportunity cost. Lending incurs an opportunity due to the possible alternative uses of lent of money. அப்ப நான் உனக்கு கடன் கொடுத்துட்டுனா நான் சேஸ் வாங்க முடியாது, நான் சேஸ் இன்வெஸ்ட் பண்ணிச்சுதான் எனக்கு ஒரு பணம் வந்திருக்கும், அந்த பணம் இப்ப எனக்கு லாஸ் ஆகுது, அந்த லாஸை யார்ட்டு வாங்குறேன், உங்கள்கிட்ட இருந்து நீ எனக்கு வட்டியா கொடுத்துருன்னு சொல்லுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எதுக்காக கொடுக்கணும்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் லெண்டர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோர்கோ பண்ணி நம்மளுக்கு ஒரு லோன் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, அவருக்காக கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷனுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இன்ஃபிளேஷன். மோஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஜெனரலி எக்ஸிபிட் இன்ஃபிளேஷன். எல்லா எக்கனாமியே இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்ஃபிளேஷன் இஸ் த, லிசன், ரைஸ் இல்ல, ஃபால் இன் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. அதான் சொன்னேன், இன்னைக்கு போய் ஒரு லேண்ட் ராம்நகர்ல வாங்கினா 5 crores கொடுக்கணும். இதே நான் 5 years டவுன் த லைன் வாங்கினா ஐ ஹேவ் டு பே 7 crores வந்து நான் ஐ ஹேவ் டு பே 7 crores. அப்ப என்னது? அப்ப மணி வேல்யூ என்ன இருக்கு? டிட்டோரியேட்டர். 5 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 7 கோடி கொடுக்குறேன். அப்ப ஃபால் இன் மணி வேல்யூ, ஃபால் இன் மணி வேல்யூ. இதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. So listen, due to inflation, a given amount of money buys fewer goods in future than will now. அப்ப அதே லேண்ட் நம்ம கேட்கிறோம், அவரு சார் இது 10 cent இருக்கு, அவரு என்ன சொல்றாரு, சார் நான் வேணா 5 cent தரேன் சார், 5 கோடிக்கு நான் 5 cent தரேன் சார் சொல்றேன். அப்ப இதே 5 கோடிக்கு 10 cent வாங்க முடியும், பட் ஆனா அதே 5 கோடிக்கு 5 cent தான். அப்ப அதிகமா வாங்குற இடத்துல கம்மியா தான் வாங்க முடியும். அப்ப இதே கூட்ஸ்ல எடுத்தோம்னா, இதே 5 கோடி வச்சு 100 கூட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, சோ அப்ப 80 கூட்ஸ் தான் வாங்க. சோ அதான் மீன். லிசன் ஹியர், due to inflation, a given amount of money buys a fewer goods in future. அப்ப ஃபியூச்சர்ல கம்மியான கூட்ஸ் தான் ரிசீவ் பண்ண முடியும் than it will now. அப்ப இப்ப வாங்கினா அதிகமான கூட்ஸ் வாங்குவோம், ஃபியூச்சர்ல வாங்கினா என்ன பண்ணுவோம், கம்மியான கூட்ஸ் தான் நம்ம வந்து வாங்குவோம். The borrower needs to compensate the lender for this. இதுக்காக நம்ம borrower என்ன பண்ணோம், lender காம்பன்சேட் பண்ணோம். அந்த காம்பன்சேஷனுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். Then liquidity preference. People prefer to have their resources available in the form that can immediately be converted into cash, rather than form that takes time or money to release. அப்ப லிக்விடிட்டி தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. லிக்விடிட்டின்னு என்னது? லிக்விடிட்டினா கையில பணமா இருக்கணும். அப்ப நான் நினைச்சப்ப அது பணமா கன்வெர்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவோம், நான் ஷேர்ஸ்ல பண்ணி வைக்கிறேன். அப்ப நான் வேணும்னா நாளைக்கு அதால மார்க்கெட்ல எடுத்தா 2 daysல வந்து எனக்கு மணியை கன்வெர்ட் ஆகும். இதே நான் பாண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ்ல போட்டு வைக்கிறேன், இதெல்லாம் என்ன டைம் எடுக்கும். நான் நினைச்ச மாதிரி மார்க்கெட், இப்ப சப்போஸ் ட்ரேடர் டிபெஞ்சர் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி ஷேர்ஸ் மாதிரி எடுத்து வாங்கிக்கலாம். பட் ஆனா மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்ப டெபாசிட் போட்டு வைக்கிறேன், அதுவும் அதே மாதிரி தான். இப்ப முன்னாடி நான் வித்ட்ரா பண்ணா அதுக்காக காம்பன்சேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அப்ப லிக்விடிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ ஒழிய, அப்ப நான் லேண்ட்ல வந்து போட்டு வச்சேன்னா என்ன ஆகும், லேண்டை நான் நினைச்சு வைக்க முடியுமா? சூட்டபிள் பையர் வந்து பிடிக்கணும். சோ அந்த பையருக்கு வந்து நான் கேட்கிற விலைக்கு அவன் வாங்கணும். சோ இது எல்லாமே இருக்கு. அப்ப இட் டேக்ஸ் மோர் தென் 1 year வந்து எடுக்கும். ஒரு லேண்டை வந்து நம்ம நினைச்ச ரேட்டுக்கு விற்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும். சோ டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகணும். ஆனா இது ஷேர்ஸ் நம்ம யாராவது பார்க்கணுமா? மார்க்கெட்ல போய் இமீடியட்டா எடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ லிக்விடிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரேதர் தேன் ஃபிக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. லிசன், லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்.
Then risk factor. There is always a risk that the borrower will go bankrupt. So நான் இப்ப கடன் வாங்கிட்டேன், நான் வாங்கி அகாடமி ரன் பண்றேன். இப்போ 7 lakhs நான் வாங்கியிருக்கேன். சப்போஸ் நான் அகாடமி வந்து ரன் பண்ண முடியாம கோவிட் சுச்சுவேஷன்னால நான் அகாடமி க்ளோஸ் பண்றேன். அப்ப நான் எப்படி அந்த லோனை கட்டுவேன்? ஆல்ரெடி 7 lakhs பூரா இன்வெஸ்ட் பண்ணி வச்சாச்சு, பெஞ்ச் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அந்த பெஞ்ச் எல்லாம் போய் திருப்பி விற்கணும்னா எவ்வளவு தான் போகும்? ஒரு 2 lakhs or 3 lakhs தான் மேக்ஸிமம். அப்ப என்ன ஆகும்? அப்ப நான் பேங்க்ரப்சி, அப்ப 4 லட்ச ரூபாய் என்னோட கடனை நான் கொடுக்க முடியாம போனேன்னா அது பேங்க்ரப்சின்னு பேர். இது பேர் இன்சால்வென்ட்னால ஒண்ணுதான், பேங்க்ரப்சினால ஒண்ணு. இன்சால்வென்ட்னால ஒண்ணுதான் என்னது? பேங்க்ரப்சினால ஒண்ணுதான். அப்ப when the borrower unable to pay, when the borrower unable to pay his money na அதுக்கு பேர் bankruptcy. Unable to pay his money, that is loan. Unable to give loan. அப்ப நான் வாங்கின பணத்தினால திருப்பி கட்ட முடியும்னா I become bankrupt. அப்ப I become insolvent. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சுன்னா அப்ப லெண்டருக்கு ஹெவி லாஸ் அரைஸ் ஆகும். லெண்டருக்கு என்ன ஹெவி லாஸ், அதெல்லாம் மீன் பண்றாங்க. லிசன். So there is always risk that borrower will go bankrupt or otherwise default the loan. அப்ப நான் கொடுக்காம ஓடி போயிடலாம். இங்க இருந்து நைட் ஆன் நைட் அகாடமி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம் தெரியாம போய் மொபைலா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வச்சுன்னா யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியாது. So risk is a determinable factor in fixing the rate of interest. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ற பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரிஸ்கையும் கன்சிடர் பண்ணும். You must take into account the risk. Risk factor எடுத்து தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். Listen. A lender generally charges more interest. Lender generally charges more interest rate, that is risk premium for taking more risk. அப்ப ரிஸ்க் அதிகமா எடுக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் அப்படின்னு. ரிஸ்க் அதிகமா எடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். Definition of interest and some other related terms. Interest 9. Interest is the price paid by the borrower for the use of lender's money. லெண்டரோட மணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? இன்ட்ரெஸ்ட். If you borrow or lend, நீ கடன் வாங்கினாலும் சரி இல்ல நீ கடன் கொடுத்தாலும் சரி, some money from or to a person for a particular period, you would pay. நீ கடன் வாங்கினா நீ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். நீ கடன் கொடுத்திருந்தீங்கன்னா உனக்கு வட்டி வரும். நீ கடன் வாங்கினா நீ வட்டி கட்டணும். நீ கடன் கொடுத்திருந்தீங்கன்னா உனக்கு வட்டி வரும். மோர் மணி தேன் யுவர் இனிஷியல் borrowing. அப்ப ஆர் லெண்டிங். அப்ப நீ பாரோ பண்ணினா திருப்பி கட்டும் போது அதிகமான பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல நீ வந்து கடன் கொடுத்திருந்தீங்கன்னா உனக்கு வரும்போது அதிகமான பணம் வர மாதிரி இருக்கும். திஸ் எக்ஸஸ் மணி பெய்டு, அதாவது நீ அதிகமா பணம் கொடுக்குற பாத்தியா, அப்படின்னா எக்ஸஸ் மணி ரிசீவ்டு. 2 விஷயம் சொல்றேன். லிசன். ஒரு விஷயம் பாரோ, ஒரு விஷயம் லெண்ட். பாரோனா நீ கடன் வாங்குறது. பாரோனா என்னது? கடன் வாங்குதல். கடன் வாங்குதல். லெண்ட்னா என்ன? கடன் கொடுத்தல். கடன் கொடுத்தல். நீ பாரோ பண்ணீங்கன்னா நீ என்ன பண்ணும்? You need to pay வட்டி கட்டணும் இல்லையா? வட்டி கட்ட வேண்டும். கரெக்டா? இது வட்டி வாங்க வேண்டும். சோ நீ கட்டணும்னா அப்ப நீ 10,000 ரூபாய் வந்து நீ பாரோ பண்ணிருந்தீங்கன்னா பிளஸ் 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நீ எவ்வளவு கொடுக்கணும்? 11,000 ரூபாய் கொடுக்கணும். இது வந்து நீ 11,000 ரூபாய் உன் கையில விட்டு யூ ஹேவ் டு பே. இது 10,000, அதே 10,000 ரூபாய் 1000 ரூபாய் வட்டி, அப்ப 11,000 ரூபாய் யூ ஹேவ் டு ரிசீவ். இதைத்தான் 2 கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்றாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப நீ பே பண்ணாலும் 11,000 ரூபாய் பே பண்ணணும், உனக்கு வந்தாலும் 11,000 ரூபாய். அப்ப நீ கடன் வாங்கியிருந்தா அதிகமா பே பண்ணணும், நீ கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அதிகமா உனக்கு ரிசீவ் பண்ணும். அதான் சொல்றாங்க. லிசன். அதான் இந்த ரிசீவ் பேன்னு சேர்த்து சொல்றாங்க. சோ லிசன். அப்ப நீ 50,000 ரூபாய் நீ கடன் வாங்கியிருந்தா 55,000 ரூபாய் கொடுக்கணும். நீ 50,000 ரூபாய் கடன் கொடுத்திருந்தீங்கன்னா 55,000 ரூபாய் உனக்கு வரும். 55,000 ஆஃப்டர் 1 இயர். The difference between initial borrowing or lending. இதே நீ பாரோ பண்ணியிருந்தாலும் சரி இல்ல நீ கடன் கொடுத்திருந்தாலும் சரி. So 50,000 and the end payment or receipts. அப்ப நீ பே பண்ணும்போது 55,000 ரூபாய் கொடுக்கணும், அப்படின்னா ரிசீவ் பண்ணும்போது 50,000. அப்ப அந்த 5,000 ரூபாய்ங்கிறது 5,000 வெதர் உனக்கு வந்தாலும் சரி இல்ல நீ கொடுத்தாலும் சரி, 5,000 is the amount of interest you paid or earned. நீ கடன் வாங்கியது நீ 5,000 ரூபாய் கொடுக்கணும். நீ கடன் கொடுத்திருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் உனக்கு வந்து வட்டி வரும். பிரின்சிபல்னா என்ன? பிரின்சிபல் இஸ் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் லெண்டிங். 50,000 ரூபாய் ஆர் பாரோயிங். நீ லெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, பாரோ பண்ணியிருந்தாலும் சரி, நீ கடன் கொடுத்திருந்தாலும் 50,000 ரூபாய், வாங்கியிருந்தாலும் 50,000 ரூபாய். இஃப் யூ இன்வெஸ்ட் யுவர் மணி, த வேல்யூ ஆஃப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்டு பிரின்சிபல். ஸோ நீ இப்போ ஒருவேளை ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிறேன்னு, அந்த டெபாசிட்ஸ் பேர் என்னது? அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்றேன் அதுக்கு பேர் பிரின்சிபல். சப்போஸ் யூ பாரோ ஆர் லெண்ட் 50,000 ஃப்ரம் அ பர்சன் ஃபார் 1 இயர்.
That 50,000 is the example of the principal. நீ எவ்வளவு கடன் வாங்குறியோ அதுக்கு தான் principal. Take another example. Suppose you deposit 20,000 in your bank account. 20,000 bankல போடுற. அப்ப அந்த 20,000 தான் principal. Then rate of interest. Rate of interest வந்து percentage termல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட்னா ருபீஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆல்வேஸ் பர்சன்டேஜ். The rate at which the interest is charged for defining length of time for the use of principal generally in the yearly basis is known as the rate of interest. அப்ப listen here. சிம்பிளா அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்கனாவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்கனாவே யூ ஹேவ் டு டேக் இன் அசம்ப்ஷன் as பர்சன்டேஜ். இன்னொன்னு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் பர் ஏனம் தான். அவங்க சொல்லிட்டாங்கனாவே ஆல்வேஸ் என்னது பர் ஏனம் தான். ஸோ அசம்ப்ஷன் பர்சன்டேஜ் கொடுத்தாவே பர் ஏனம் தான். பர் ஏனம்னா பர் இயர்னு அர்த்தம், ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். அப்ப சப்போஸ் நீங்க வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப அவங்க 10% கொடுத்துருக்காங்கன்னா அது டிவிஷன் பை 2 போட்டுக்கோ. அப்ப 0.05 கிடையாது, 0.05 போட்டு 0.05 அப்படி இல்லைன்னா 5%. 5% ஒண்ணுதான், 0.05 ஒண்ணுதான். 5% equal to 0.05. 10% equal to 0.10. 1% equal to 0.01. சோ பர்சன்டேஜ்ல சொன்னாலும் ஒண்ணுதான், இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். நீ எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அசம்ப்ஷன் எடுத்துக்கணும். லிசன், the rate at which the interest is charged for defined length of time. அப்ப அவங்க எவ்வளவு டைமுக்கு வந்து லோன் தராங்க, எவ்வளவு அமௌண்ட் தராங்க, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் யூ இன்வெஸ்ட் 20,000 in your bank account for 1 year. எவ்வளவு வருஷத்துக்கு 1 year. your rate of interest is 5%. லிசன், அப்ப எவ்வளவு 20,000 இன்வெஸ்ட் பண்ற, நம்ம என்ன கான்செப்ட், P into I into T, கரெக்டா? P னா 20,000 பிரின்சிபல், I னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க, they said that rate of interest 5%. that is I, இதான் P, இது I into T. டேர்ம் வந்து எவ்வளவு, 1 year. அப்ப 1 year முடியும் போது உனக்கு எவ்வளவு இருக்கும், அப்ப I equal to rupees. அப்ப A equal to எவ்வளவு, P plus I equal to 20,000 plus 1,000 equal to A equal to 21,000. இவ்வளவுதான் என்டையர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். லிசன், அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, லிசன் ஹியர். இட் மீன்ஸ் யூ வுட் earn ₹5 as interest for every 100. 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? சோ அப்ப 20,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா, 20,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா, சோ தென் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், 100 rupeesக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம், 1000 division by 20 into 100. 1000 division by 20 into 100. அப்ப இங்க 4 ஜீரோ இருக்குமா, இங்க 4 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்க, இந்த 2 அடிச்சுன்னா ஈக்குவல் டு ₹5. நான் இதை ஓவராலா போட்டு கொடுத்துட்டேன். அவன் என்ன சொல்றான், 100 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு சொல்றான். அப்ப இப்படியே போட்டுக்கலாம். அப்ப பிரின்சிபல் 100ன்னு எடுத்துக்கோ. பிரின்சிபல் 100 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இன்டூ 1 year ஈக்குவல் டு எவ்வளவு, ₹5. எப்படி போட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சோ பர் ஆனம் மீன்ஸ், லிசன், பர் ஆனம் மீன்ஸ் ஃபார் a year. அப்ப எப்பவுமே அவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான்னா பர் ஆனம் கொடுத்து, இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோ. பர் குவார்டரா இல்ல பர் 6 months ஒன்ஸா, ஹாஃப் ஏலியா இல்ல பர் ஆனமா அப்படிங்கறத பாத்துக்கோ. பர் ஆனம் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான்னா ஆல்வேஸ் அசம்ப்ஷன் தட் பர் ஆனம், அவ்வளவுதான். லிசன், அக்யூமுலேட்டட் அமௌண்ட் ஆர் பேலன்ஸ், தட் இஸ் A. சோ இந்த A சொல்றோம்னா இதுக்கு பேர் தான் அக்யூமுலேட்டட் அமௌண்ட் சொல்றோம். A equal to அக்யூமுலேட்டட் அமௌண்ட். அப்ப பிரின்சிபலையும் இந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்துனா அதுக்கு பேர் அக்யூமுலேட்டட். Listen very carefully. Accumulated amount is the final value of an investment. Listen, final value of the investment. If it is the sum total of the principal and interest. என்ன சொல்றோம்? It is principal plus interest equal to accumulated amount. Suppose you deposit 50,000 in your bank at 5%. அப்ப 50,000 ரூபாயை 5% rate of interestல போட சொல்றோம். Listen, 50,000 நம்ம ஃபார்முலா என்னது, PIT இல்லையா? என்னது, I equal to I வந்து rupeesல equal to PIT. Pங்கிறது 50,000 into ஐங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% into term 1 year. term 1 year. termங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்ப எல்லாம் கன்சல்டேட் பண்ணினா ஈக்குவல் டு ₹2,500 வரும். இதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். அப்ப A ஈக்குவல் டு என்ன சொல்றோம், P plus I ன்னு சொல்றோம். அப்ப 50,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,500. அப்ப அக்யூமுலேட்டட் அமௌண்ட் ஈக்குவல் டு எவ்வளவு, 52,000. அக்யூமுலேட்டட் அமௌண்ட் ஈக்குவல் டு எவ்வளவு, 52,500. லிசன், suppose you deposit 50,000 in your bank for 1 year with an interest rate of 5%. You would earned interest 2,500 per annum. அத்தனை நம்ம என்ன வச்சிருக்கோம், ₹2,500 வந்து per annum வந்து இன்ட்ரெஸ்ட்.
Then listen. After 1 year, you will get eவ்வளவு 52,500. That is principal plus interest. 52,500 is the amount here. Amount is also known as balance. So ஏன்னா amountனால balance. Simple interest and அப்பதான் கான்செப்ட்லயே போறோம். Simple interest and compound interest. Now we can discuss the method of computing interest. Interest accrues as either simple interest or compound interest. வட்டிக்கு மேல வட்டி போட்டா அது compound interest. வட்டிக்கு மேல வட்டி போடலைன்னா அது simple interest. Listen very carefully. So அப்ப interest மேல interest போட்டா interest on interest equal to compound interest. வெறும் simple interest equal to interest. அதான் simple. இதுக்கு வெறும் interest அப்படின்னா simple interest. Interest on interest equal to அப்படின்னா compound interest. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்துருவோம், அதுக்கப்புறம் we'll go for compound. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வெறும் வட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்படி போடுற பாத்தீங்கன்னா அந்த 2000 அவ்வளவுதான். வெறும் இன்ட்ரெஸ்ட் சொன்னா அதுக்கு பேர் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PIT. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PIT. P equal to principal. P equal to principal. I equal to rate of interest. I equal to rate of interest. நார்மலா இது வந்து per annum. நார்மலா இது வந்து per annum இருக்கு. அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து கோட்டையிலேன்னு கொடுத்துருக்காங்களா ஆஃப் இயர்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோ. அப்ப T equal to term. Term equal to number. அது நம்பர் ஆஃப் இயர்ஸா இருக்கலாம், ஆர் நம்பர் ஆஃப் மந்த்ஸா இருக்கலாம், ஆர் குவார்டர்லியா இருக்கலாம், அல்லது ஹாஃப் இயர்லியா இருக்கலாம். அது எப்படின்னு பார்த்துக்கோ. Listen. So we will discuss simple interest and compound interest in the following paragraphs. Now we would know what is simple interest and the methodology of computing simple interest. And accumulated amount. Accumulated amount A equal to P plus I. For an investment, that is principal, with a simple rate over a period of time. Yes, you already know that money that you borrow is known as principal. நீ எவ்வளவு கடன் வாங்குறே அது பிரின்சிபல் சொல்லலாம். And additional money that you will pay for using somebody else's money is known as interest. நம்ம எவ்வளவு வந்து அவனுக்கு காம்பன்சேட் பண்றோமோ அதுக்கு பேர் interest. That is additional money pay பண்றது. The interest paid for keeping 100 for 1 year is known as the rate percentage per annum. அதான் என்ன சொல்றோம், அப்ப 100 ரூபாய்க்கு நீ எவ்வளவு கொடுக்குறியோ அதுக்கு பேரு. சோ அப்ப பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல ஏன் சொல்றோம்னா அது 100 ரூபாய்க்கு சொல்றதுனால அது பர்சன்டேஜ் டேர்ம்ஸ் சொல்றோம். Thus if money is borrowed at a rate of 8% per annum, அப்ப நீ 8% வாங்குற, அப்ப 100 ரூபாய் கடன் வாங்குற. Listen here, you are borrowing 100 rupees. You are borrowing 100 rupees at 8% per annum. At 8% per annum 1 year-க்கு. அப்ப எவ்வளவு வட்டி? அப்ப interest equal to எவ்வளவு? I equal to எவ்வளவு? I equal to P80. I equal to P80 equal to 100 into 8% into 1 equal to எவ்வளவு? ₹8. அப்ப I equal to ₹8. அப்ப A equal to என்னது? P plus I. அப்ப equal to 100 plus 8 equal to 108. 100 A equal to 108. So listen very carefully. So that is for per annum. Then the interest paid for keeping ₹100 for 1 year is ₹8. The sum of principal plus interest known as amount. That's amount in சொல்றோம். So amount is 108 is an amount. Listen, clearly the interest you pay is proportionate to the money that you borrow. நீ எவ்வளவு பணம் கடன் வாங்குறியோ அது தகுந்த மாதிரி பே பண்ண போற. And also to the period of time to which you keep the money. எவ்வளவு வருஷத்துக்கு அந்த பணத்தை வச்சுக்க போறியோ அதை பேஸ் பண்ணி கட்ட போறோம். The more the money and the time, அப்ப அதிகமா கடன் வாங்கி அதிகமா டைம் வச்சுக்கிட்டா நீ more the money you have to pay. The more the interest. Interest is also proportionate to the rate of interest agreed upon by the lending and the borrowing parties. Thus, interest varies directly with principal and time and rate. அப்ப interest எதை பேஸ் பண்ணி மாறும்? Listen, principal, then rate plus time. இதை பேஸ் பண்ணி interest மாறும். கரெக்டா? இப்ப 100 ரூபாய் இருக்கு. இதே பிரின்சிபல் 200 ரூபாய் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் 16,000 மாறும். இதே சப்போஸ் இந்த 8% பதிலாக இங்க 10% இருந்ததுன்னா 200 ரூபாய்க்கு 20 ரூபாயா மாறும். டேர்ம் 2 வருஷமா இருந்ததுன்னா 20 ரூபாய்ங்கிறது 40 ரூபாயா மாறும். அப்ப இந்த P, இந்த I, இந்த T இதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்னா இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் குறையும். பிரின்சிபல் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கும். பிரின்சிபல் குறைய இன்ட்ரெஸ்ட் குறையும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக I அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் குறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைய ஐ வந்து குறையும். டேர்ம் அதிகமாக என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். டேர்ம் குறைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். அவ்வளவுதான் கான்செப்ட். கம்மியா இருக்கிற இடத்துல கம்மியா இருக்கும், அதிகமா இடத்துல எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சொல்லுங்க. Listen. The interest varies directly with the principal time rate. அப்ப PIT பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் மாறும். Simple interest is the interest computed on the principal for the entire period of borrowing. Listen, simple interest, the interest is computed for the entire period of borrowing. It is calculated on the outstanding principal. Listen, it is calculated on the எவ்வளவு நீ கடன் இன்னும் திருப்பி பே பண்ணணும். சப்போஸ் I bought 7 lakhs. இப்ப இந்த வருஷம் முடியும் போது ஒரு 1 லட்சம் ரூபாய் பே பண்ணிருன்னு வைங்களேன். மீதி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு? 6 லட்சம் ரூபாய். அப்ப நெக்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நான் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மேலதான் போகணும். ஏற்கனவே வாங்கின பிரின்சிபல் மேல போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி I paid எவ்வளவு? I repaid 1 lakh. அதாவது இது ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல்.
சார் இன்ட்ரெஸ்ட் 10,000 கட்டிட்டு 7 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன் சார், போன வருஷம் பூரா மாசம் 10,000 1,20,000 கட்டிடுறேன் சார் அப்படின்னு குறைச்சு 5,80,000 போட முடியுமா? நோ. இது இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு பேரு ரீபேமெண்ட் கிடையாது, பிரின்சிபல் ரீபேமெண்ட் தான் ரீபேமெண்டா பார்க்கும். இன்ட்ரெஸ்ட் கொண்டாந்து இதுல இருந்து கழிச்சிடாது, பிரின்சிபல் இருந்து கழிச்சிடாத. சோ ஒன்லி ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயில் ஏதாவது இருந்ததுன்னா ரீபே. அப்ப 6 lakhsக்கு நான் வந்து அப்ப எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் வந்து பிரின்சிபல் வந்து கால்குலேட் பண்ணும். லிசன், அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் பேலன்ஸ் அண்ட் நாட் த இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ்லி ஏர்ன்ட். அப்ப 7 லட்ச ரூபாய்க்கு மறுபடியும் வந்து இன்ட்ரெஸ்ட் கேட்க முடியாது, ஏன் நான் 1 லட்சம் திருப்பி கொடுத்துட்டேன், 6 லட்ச ரூபாய் கட்டினா போதும். இட் மீன்ஸ் நோ இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் டியூரிங் த டேர்ம் ஆஃப் த லோன். அப்ப லிசன், அப்ப 7 லட்ச ரூபாய் நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு 1.6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நான் 11,200 மாசம் பே பண்ணுறேன். லிசன், அப்ப நெக்ஸ்ட் மந்த்துக்கு 7,11,200க்கு இன்டூ 1.6 போட்டக்கூடாது. சோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதா பாரோயில் மேல மட்டும்தான் போடணும். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வந்து நீ வந்து போடணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பாக்குறோம். சும்மா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சினா போதும், நீ இதெல்லாம் பண்ண வேணாம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட், so simple interest can be computed by applying the following formula. Listen, I equal to PAT. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், I equal to, listen concept, P into I into T. P na principal, P na principal into I na interest, into term na T na term. Principal na so borrowed amount, principal na borrowed amount or loan amount. Interest na rate of interest, rate of interest. இது எப்பவுமே பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல இருக்கும். இன்டூ டேர்ம்னா நம்பர் ஆஃப் பீரியட். பீரியடுங்கிறது காமன் வேர்டு. அந்த பீரியடுங்கிறது இயரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மந்தா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குவார்டர்லியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹாஃப் இயர்லியா இருக்கலாம், வாட் எவர் இட் மே. அப்படி இல்லைன்னா வீக்லியா கூட இருக்கலாம். மீட்டர் வட்டி கந்து வட்டி எல்லாம் போடுறாங்களா அந்த மாதிரி. அப்ப ஐ ஈக்குவல் டு பிஐடி. இந்த ஐங்கிறது ருபீஸ், இந்த கேபிட்டல் ஐங்கிறது ருபீஸ், இந்த சின்ன ஸ்மால் ஐங்கிறது பர்சன்டேஜ். ஸ்மால் ஐங்கிறது டேர்ம்ங்கிறது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அது இயர்ஸா இருக்கலாம். பிங்கிறது பிரின்சிபல். லிசன், நெக்ஸ்ட் அது என்னன்னு சொல்றாங்க, அப்ப என்னது அக்குமுலேட்டட் அமௌண்ட். ஏ ஈக்குவல் டு, அப்ப பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இங்க கண்டுபிடிக்கிற பாத்தியா இந்த அமௌண்ட், இந்த ஐங்கிறது ருபீஸ்ல. அப்ப சப்போஸ் நான் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னா 10,000 ரூபாய் வட்டினா ஏ ஈக்குவல் டு 1,10,000. ஏ ஈக்குவல் டு 1,10,000. ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 1,10,000. தென் இதை மறுபடியும் என்ன எழுதுறாங்க, பி ஈக்குவல் டு பி பிளஸ். அந்த ஐ ஈக்குவல் நம்ம என்ன எழுதிட்டோம், பிஐடின்னு எழுதுறோம் இல்லையா? அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன சொல்றோம், ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் ஐன்னு சொல்றோம். அப்ப எகைன் பி பிளஸ் பிஐடின்னு சொல்றாங்க, பி பிளஸ் பிஐடின்னு சொல்றாங்க. ஏன்னா ஐனா பிஐடி, அப்ப ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ. அப்ப அந்த ஐ மறுபடியும் என்ன சொல்றாங்க, பிஐடின்னு சொல்றாங்க. அப்ப பிஏ காமனா வெளியெடுத்துறாங்க, பிஏ காமனா வெளியெடுத்துறாங்க. லிசன், நெக்ஸ்ட், சோ தேர்ஃபோர் பிஏ காமனா வெளியெடுத்துட்டா P equal to, இது அப்படியே மறுபடியும் சிம்பிளிஃபை பண்றாங்க, ஈக்குவல் டு P into 1 plus IT சொல்றாங்க. 1 plus IT. So I equal to interest. அது வெரி சிம்பிள். I இந்த பக்கம் கொண்டு வர்றாங்க. இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும், அப்ப P equal to A minus I. A minus I equal to. ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏனா என்ன, அக்குமுலேட்டட் அமௌண்ட், பினா பிரின்சிபல், தட் இஸ் இனிஷியல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஐனா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இன் டெசிமல். டெசிமல்னு சொன்னாலும் சரி, பர்சன்டேஜ் சொன்னாலும் சரி, ஐ ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ருபீஸ். தென் புக் இருந்தா எழுதிக்கோ, டீனா டேர்ம்ஸ், அதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். லிசன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், how much interest would you been earned 2,000 at 6% interest for 2 years? அப்ப லிசன், எவ்வளவு ருபீஸ் கேட்கறாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து எதுல கேட்கறாங்க, ருபீஸ் கேட்கறாங்க. ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா, பிஐடிங்கிற ஃபார்முலா. பிரின்சிபல்ங்கிறது 2,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ், 6%, டேர்ம்ங்கிறது 2 years. அப்ப ஈக்குவல் டு 2,000 into 6% into 2 equal to how much? You will get rupees 240. இதான். சப்போஸ் அமௌண்ட் கேட்டாங்கன்னா A equal to P plus A equal to P plus. அப்ப A equal to எவ்வளோ, 2,000 plus 240 equal to 2,000. A equal to 2,000. So listen, 240. This is interest மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. So can you do that? Now tell me whether you understood or not. Now tell me whether you understood that formula, simple interest formula புரிஞ்சுதா புரியலையா? Dinesh, then Pravina, then Sridevi, then others, Jayakas, then Srinija, then
Sounder, then Jaitina, then Priyadashni, then Abhisri, Abhinaya, Kirtivasan, then Jaisalvi, Aswini, Meyyarasu, then Divyadashni, then Monisa. யாருக்காவது புரியாம இருக்கா? ரச்சனா இன்ட்ரெஸ்ட் எதுக்காக வாங்குறாங்க, தென் இன்ஃபிளேஷன்னா என்ன, ரிஸ்க் எதுக்காக எடுக்கிறாங்க, தென் காம்பன்சேஷன் ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், இதெல்லாம் யாருக்காவது புரியாம இருக்கா? எனிபடி யாராவது புரியாம இருந்தா அப்டேட் பண்ணி எனிபடி. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரி ஒன் தோஸ் அப்டேட்டிங். ஓகே, இப்ப இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் சம் போட்டுக்கோ, நீயே போட்டுக்க. இந்த சம் போட்டு பார்ப்போம் ப்ளீஸ். எக்ஸாம்பிள் ஒன்னு ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் டூ தட். ட்ரை பண்ணிட்டு அப்டேட் பண்ணி அப்டேட் ஃபார்முலா எழுதி P ஈக்குவல் டு என்ன, I ஈக்குவல் டு என்ன, T ஈக்குவல் டு என்னன்னால எழுதி ப்ராப்பரா போடணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்ல பார்ப்போம். ப்ளீஸ் டெல் மீ ஆஃப்டர் தட் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் கைண்ட்லி அப்டேட் மீ தட் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட். ப்ராப்பரா அவசரப்பட்டு சும்மா 240 எழுதி சார் எனக்கு புரிஞ்சிச்சுனால போடக்கூடாது. P ஈக்குவல் டு என்ன, I ஈக்குவல் டு என்ன, T ஈக்குவல் டு என்ன எழுதி பண்ணணும். ப்ளீஸ் டூ. எக்ஸாம்ல நீ அப்படிதான் பண்ணணுமா? சும்மா நீ பாட்டுக்கு போட்ட முடியாது. ஒன் வேர்டுங்கிறதுனால பரவாயில்ல, நாளைக்கு திருப்பி பாக்குறதுக்கு வேணும்ல. ப்ளீஸ் டூ தட். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் அப்டேட் மீ as completed. பட் ப்ராப்பரா நீட்டா தெளிவா பண்ணு. ஃபார்முலாஸ் எல்லாம் தினேஷ் கம்ப்ளீட்டட், தென் ஜெயகாஸ், தென் ஜாய்டினா, தென் திவ்யதர்ஷினி, தென் அபிஸ்ரீ, அபிநயா, தென் ஸ்ரீதேவி, தென் ஸ்ரீநிஜா, பிரியதர்ஷினி, தென் சவுந்தர், தென் பிரவீனா, தென் மோனிசா, தென் ஸ்ரீஜா, அஸ்வினி, Kirtivasan, then Rakshana, then Haripaval. Okay, let me go to next sum. Example number 2. Sania deposited 50,000. Sania deposited 50,000 in a bank for 2 years with rate of interest 5% per annum. How much interest would be the sum? Can you do and update me the interest? Can you do and update me the interest? Proper பண்ண அவசரமெல்லாம் பட வேண்டாம். சும்மா ஆன்சர் அப்டேட் பண்ண வேண்டாம். ஃபுல்லா முடிச்சிட்டு அப்டேட் பண்ணு. ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணு, இல்ல அப்டேட் பண்ணலாம். சோ 50,000 ரூபாய். So 50,000 ரூபாய், then 2 வருஷத்துக்கு 5.5% interest. Update me how much? From Kirtivasan, then Dinesh, then Sridevi, then Anandraj, Praveena, Priyadashni, Divyadashni, Abhisri, Jaitina, Srija, Srinija, then Sounder, then Aswini, Monisa, Abhinaya, Jayakas, others. Kindly update me, ma. Participate பண்ணுமா. ரச்சனா, others. எல்லாருமே அப்டேட் பண்ணிட்டீங்களா? ஓகே, 5,500 rupees வந்து interest. Let me check whether the answer is right or not. Then in example 2, what will be the final value of investment? A equal to எவ்வளவுன்னு கேக்குறாங்க. Can you update me what is A? ஃபார்முலா போட்டு அப்டேட் பண்ணு. ஃபார்முலா போட்டு அப்டேட் பண்ணு. A equal to எவ்வளவு? ஃபார்முலா போட்டு அப்டேட் மீ. A equal to எவ்வளவு? A equal to என்ன? They want amount. Final value of investment எவ்வளவுன்னு கேக்குறாங்க. A equal to என்னது? P plus I. Principal எவ்வளவுன்னு தெரியும், I எவ்வளவுன்னு தெரியும். Please do that. Kindly update me. Kirtivasan 55,000, then Divyadashni, then Praveena, then Jayakas, then Monisa, then Abhinaya, then Dinesh, then Srinija, Jaitina, then Abhisri, then Jaisalvi, then Aswini, Priyadashni, others. Haripaval. So Rakshana, Srija, நந்திதாவோட பேரையே காணோம். நந்திதா தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஆனந்த்ராஜ், தென் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க. So let me check. Equal to, you see, A equal to P plus I 55,000. அதுக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்காங்க பாருங்க. அந்த சிம்பிளிஃபை ஃபார்முலா P into I into T. நீ எப்படி புரிஞ்சுட்டா? இந்த ஃபார்முலாலாம் அங்க தேவையே இல்லை. நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டரு. ஸோ உன்னோட நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் புரியல, ஃபார்முலா படி பண்ண. அப்படி இல்லை நார்மலா புரிஞ்சிச்சுன்னா நார்மலா படி போயிடும். தென் நெக்ஸ்ட், Sachin deposited 1 lakh in his bank for 2 years, simple interest at 6%. How much would he earn? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிடைக்கும்? How much would be the final value? ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி நீட்டா போட்டுட்டு தான் ஆன்சர் அப்டேட் பண்ணணும். சும்மா அப்டேட் பண்ணக்கூடாது. அப்ப எனக்கு I வேணும், அதே மாதிரி A வேணும். கைண்ட்லி அப்டேட் மீ I and A. கைண்ட்லி அப்டேட் மீ I and A. கடைசியா ஆனந்தராஜும் மையர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. தென் எனக்கு I and A வேணும். கைண்ட்லி அப்டேட் மீ I and A. எவ்வளவுனா சச்சின் வந்து 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. சச்சின் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு? 1 lakh இன்வெஸ்ட் பண்றாரு. 2 இயர்ஸ்க்கு 6%. 1 lakh 2 years 6%.
Sounder வந்து 1 lakh, I வந்து 12,000, then வந்து amount 1,12,000, Kirtivasan 12,000, 1,12,000, Divyadashini also same, then Dinesh also same, then Sridevi, Pravina, then Abhisri also same, Anandra same, Jaitina same, then Abhinaya same, Aswini also same, others, Monisa, then Priyadashini also same, then Jayakas also same, then others, Mayers also same answer. So I hope everyone understood. Rakshana also. Then tell me whether you found easy or very difficult. Srija, Haripaval. Then kindly update me whether are you able to manageable or you feel very difficult. Then Srinija, then everyone said it's very easy. Okay, fine. Let me move on next to some. So உன்னால முடியும்னு நினைச்சு பண்ண ரொம்ப ஈஸி தான். Then Divyadashini also updated easy. Okay, let me move next. நம்மளுக்கு ஃபார்முலா முக்கியம் இல்லை, உனக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா போது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஒன் வேர்ட் மட்டும் தான். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் த அமௌண்ட் owed after 6 months 1,050. லிசன், கைண்ட்லி லிசன்மா, அப்புறம் நீ பண்ணுவியா? கைண்ட்லி லிசன். ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு பிரின்சிபல் பிளஸ் பிஐடி, கரெக்டா? பிரின்சிபல் பிளஸ் பிஐடி, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிலாம் எழுதுறாங்க. ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஐடி நல்லா எழுதுறாங்க. லிசன், நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் பாத்துக்க. நீ பண்ணுவியா? வெயிட் பண்ணு. சோ அப்ப 1000 ரூபாய், பி ஈக்குவல் டு எவ்வளவு? 1000. ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 1050. டி ஈக்குவல் டு எவ்வளவு? டி they said that 6 months. லிசன், அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு 1050 ஈக்குவல் டு பி வந்து 1000, கரெக்டா? பிளஸ் பி வந்து 1000, தென் ஐ வந்து தெரியாது, ஐ வந்து எனக்கு தெரியாது, எக்ஸ் இன்டு டி வந்து 6 months, அப்ப 6/12. அப்ப 6/12. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 1050 ஈக்குவல் டு 1000 பிளஸ், சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 1/2. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 500. 1000 பிளஸ் 500x, கரெக்டா? 1000 பிளஸ் 500x. அப்ப இந்த 1000 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்ப 1050 minus 1000 equal to 500x, கரெக்டா? அப்ப 50 equal to 500x. அப்ப இது அப்படியே எந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம்? 500x equal to 50. அப்ப x equal to 50 divided by 500. அப்ப x equal to எவ்வளவு? 0.1 நினைக்கிறேன். 50 division by 500 equal to 0.1 என்ன எழுதலாம்? 10% எழுதலாம். 0.1 என்ன எழுதலாம்? அப்ப 10/100 equal to 0.1. அப்ப 10%. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளவு? 10%. So tell me whether you understood this or not. இது புரிஞ்சதா திருப்பி சொல்லணுமா? யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். whether you understood or not. எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சேன்னு புரிஞ்சா புரியலையா? ஆனந்த்ராஜ் ரன், தென் சவுந்தர், தென் அபிஸ்ரீ, தென் ஸ்ரீனிஜா, தென் பிரவீனா, தென் ஜெயாகாஷ், தென் ஸ்ரீதேவி, தென் தினேஷ், தென் அபினியா, தென் ஜாய்டீனா, தென் ஜெய்சால்வி, மோனிசா, தென் அஸ்வினி, Divyadashini, then Haripaval, Priyadashini, then Rakshana, then Srija. So everyone has understood, இல்லையா? So can you do this? இந்த sum பண்ண முடியுமா? Can you find out rate of interest? Please adopt, please apply this formula. ஏதோ ஒரு ஃபார்முலா, ஒண்ணு இந்த ஃபார்முலா போடு, அப்படி இல்லை இந்த ஃபார்முலா போடு, ஏதோ ஒரு ஃபார்முலா போட்டு find out rate of interest. And let me check whether our answer is right or not. First, let me check our answer is right or not. You see, I equal to 10%. So அவங்க சிம்பிளிஃபை போட்டாங்க, பட் நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? ப்ளீஸ் டூ திஸ் ஃபார்முலா and do that. Rate of interest equal to 10%. Then பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு update me as you completed. If you completed na update me as you completed. ஒன்னும் அவசரமே இல்லை, பொறுமையா பண்ணலாம். புரிஞ்சு பண்ணணும். சும்மா வந்து நானே கட்டிக்காரன்னு சொல்லி உடனே ஆன்சர் போட்டு நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல போய் சொதப்பிடக்கூடாது. சவுந்தர் டன், ஆனந்த்ராஜ், பிரவீனா, அபிஸ்ரீ, தென் திவ்யதர்ஷினி, தென் ஜாய்டினா, ஸ்ரீதேவி, தினேஷ், அபினியா கம்ப்ளீட்டட். தென் ஜெயாகாஷ் டன், then others, then Monisa completed, then Jaisalvi, then Priyadashini, then Srija, Srinija, Rakshana completed, then Aswini completed, Mayers also completed, Haripur also completed. Okay, so we move on next.
அடுத்த sum. You see, Rahul invested 70,000 at a bank rate of 6.5% per annum simple interest. He received 85,925 at the end of term. Find out the period. இதே தான் இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இப்ப இந்த இதுக்கு listen very carefully. So P80 நம்மளுக்கு இப்ப முதல்ல வந்து T தெரியாம, T தெரிஞ்சது, A தெரியல. இப்ப வந்து T வந்து X. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் எவ்வளவு? He invested 70,000. ஏவும் கொடுத்துட்டாங்க. A how much? A 85,925. A 85,925. Then rate of interest கொடுத்துருக்காங்களா சம்ல? Yes, rate of interest equal to, that is I equal to 6.5% கொடுத்துட்டாங்க. அப்ப இதை மட்டும் X வச்சு போட வேண்டியதான். Can you try simultaneously? நானும் பண்றேன், நீங்களும் simultaneously ட்ரை பண்ணுங்க. P plus P80. அப்ப A தெரியும் 85,925. I know my P equal to 70,000. My P வந்து 70,000 into I வந்து 6.5%. My term வந்து X. அப்ப 85,925 equal to 70,000 plus 70,000 into 6.5% na 4,550 into X. அப்ப இந்த 70,000 நீங்க கொண்டு வந்துடலாம். அப்ப 15,925 equal to, இது எப்படி வந்துச்சுன்னா 85,925 minus 70,000 equal to 4,550 X. Therefore, அப்ப இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 4,550 X equal to 15,925. Therefore, X equal to 15,925 divided by 4,550 equal to, so 15,925 divided by 4,550 equal to, so 3.5 years. So upper term T equal to 3.5 years. T equal to 3.5 years. So can you update me? Anandraj updated. புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சுன்னா புரியலனா சொல்லு, நான் திருப்பி சொல்லி தரேன். Anybody sir எனக்கு புரியல யாராவது இருக்கியா? So listen, இதே சேம் ஃபார்முலா தான். T equal to 3.5 years. யாருக்காவது புரியலைனா அப்டேட் பண்ணு. சார் எனக்கு புரியல, திருப்பி ஒரு தடவை சொல்லி கொடுங்க அப்படின்னா நான் சொல்றேன். Dinesh done, others. Then Jaitina completed, then Jayaka, Sridevi, then Abhisri, Ashwini, Abhinaya, Divyadashni completed, then Monisa completed, then others. Monisa completed, others. Then Srija, Jaisalvi completed, Rakshana completed. Srinija completed, others. Meyer is also completed. Okay, let me move on. Next, Kirtivasan completed. Then example number 7. Listen. Couple deposited some amount. எவ்வளவு deposit? இப்ப principal தெரியாது நமக்கு. இப்ப இந்த example என்ன தெரியாது? We don't know our principal. We don't know our principal. Listen. Couple deposited some amount. 7 வருஷத்துக்கு 6% per annum. Couple received 1,01,500. Listen, அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? A equal to 1,01,500. Principal X. And term வந்து 7. Interest தான் 7.5%. Term தான் 7.5 years. Interest வந்து 6%. Simultaneously பண்ண முடியுமா? Can you try? So A equal to 1,01,500. P equal to X plus P equal to X into I equal to 6% into 7.5. அப்ப 1,01,500 plus X equal to X plus 7.5 into 6% equal to 0.45. 0.45 X. X plus 0.45 X na 1.45 X போடலாமா? 1,01,500 equal to 1.45 X. Therefore, 1.45 X equal to 1,01,500. Therefore, X equal to 1,01,500 division by 1.45. Correct? 1,01,500
500 division by 1.45 equal to, I'm getting 70,000. My principal equal to, answer correct and 3 other, let me check. My principal equal to 70,000. Let me check what is our principal. My principal interest, initial deposit of couple equal to 70,000. So this is the way to compute. ரொம்ப சிம்பிள்மா. So யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம் சார். யாருக்காவது புரியலனா I will explain again. யாருக்காவது புரியாம இருக்கா? Principal equal to rupees 70,000. யாருக்காவது புரியாம இருந்தா சொல்லுங்க. I will explain again. So completed na update me as completed. So kindly update me. Obviously, oh wow, everyone is started completed. Fine. Very good. Shall we move on next to sum? I hope everyone done. Shall we move on next to sum? Example 8. Listen. A sum of 46,870 was lent out at a simple interest and 1 year 8 months. The total amount of 50,000. Find the rate of interest. Listen very carefully. So listen. So அவங்க எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க? 46,875 ரூபாய்க்கு வட்டி கொடுக்குறாங்க. தென் 1 year 8 months. டேர்ம் வந்து 1.8 years. ஓகேவா? தென் வந்து அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குது? 50,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஆனா இன்ட்ரெஸ்ட் தெரியுமா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 50,000 minus 46,875 equal to 3,125. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு rupees 3,125. பட் இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏ வந்து 50,000 ரூபாய். சரிங்களா? பிரின்சிபல் வந்து 46,875 பிளஸ் பிரின்சிபல் வந்து 46,875. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது எக்ஸ். தென் டேர்ம் லிசன் வெரி கேர்ஃபுல்லி 1 year 8 months. அப்ப 8/12 நம்ம அதான் ஃபிராக்ஷன்ல எடுத்துக்கலாம். 8/12 ஈக்குவல் டு எவ்வளோ? 8 டிவிஷன். ஏன்னா மந்த்ஸ்ல கொடுத்துருக்கனால டிவைட் பை மந்த் தான் போடணும். 1 yearக்கு எவ்வளவு மந்த்? 12 months ஈக்குவல் டு 0.66 வருது இல்லையா? 0.66. அப்ப 1.6667 years. எப்படி போட்டு 1.6667 years. அப்ப 50,000 ஈக்குவல் டு, அப்ப 46,875 பிளஸ், அப்ப 46,875 இன்டு 1.6666 equal to, I am getting 78,125 x. 78,125 x. சரியா? அப்ப 50,000 equal to 78,125 x plus 46,875 equal to 50,000. Therefore, 78,125 x equal to 50,000 minus 46,875. அப்ப 78,125 x equal to 3,125. Therefore, x equal to 3,125 division by 78,125. Therefore, x equal to 3,125 division by 78,125 equal to 0.04. 0.04. அப்ப equal to 4%. Therefore, rate of interest equal to, that is I equal to 4%. யாருக்காவது புரியாம இருந்தா கேட்கலாம். So let's check the answer. What is that I? I equal to 4%. Rate equal to 4%. Can you tell me whether யாருக்காவது புரியாம இருந்தா கேட்கலாம். So இதை எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா, தயவு செஞ்சு இப்படி போட்டுறாத. 1 yearக்கு 12 months, அடுத்த வருஷம் 8 months, அப்ப டோட்டலா 20 months டிவைட் பை 24 போடுறது ஆன்சர் தப்பா போயிடும். தயவு செஞ்சு இப்படி போடுறது தப்பு. 1 year தனியா வச்சுக்கோ. 1 plus 8 division by 12. அப்போ 1.66667 வரும். Can you do this? யாருக்காவது புரியாம இருந்தா கேட்கலாம். முடிச்சிட்டீங்கன்னா அப்டேட் மீ. யாருக்காவது புரியாம இருந்தா கேட்கலாம். I will explain again. யாருக்காவது புரியாம இருக்கா? சார் எனக்கு புரியலன்னு யாராவது இருக்கியா? Pravina completed, Anandaraj completed, Dinesh completed, Abhinaya completed, Abhisri completed, Joytina completed, Aswini completed, Jaisalvi completed, Saudar completed, Monisa completed, Jayakash, Sridevi, Divyadeshni completed. Others? யாருக்காவது புரியாம இருந்தா கேட்கலாம். But tell me whether you feel easy or tough. I don't know whether how you feel. Srinija completed.
Ravina said easy, Meyer said completed, then Abhinay easy, Abhisri easy, Sridevi easy, Jayakas easy, then Jay Salvi easy, then Monisa easy, then Soundar easy, Divyadasni easy, then Srija easy, Ashwini easy, Joy Tina easy, Kirti Vasan done, Haripal easy. So very simple, ma. Mouthful of laddus for Dinesh. Okay, very good, ma. Next, let me move on next. Then அடுத்த sum கீழே இருக்கு. Can you do this? What sum of money will produce 28,600 as an interest in 3 years? 28,600 interest. அப்ப listen, 3 years, 3 months at 2.5% per annum. Listen. அப்ப A equal to P plus P80. இல்லையா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? They said that 28 interest I equal to 28,600 சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? T equal to 3.3 years சொல்றான். Then next 3 years 3 months சொல்றான். Next sorry, listen, 3.3 years போட வேண்டாம், 3 years 3 months போட்டுக்கோ. இதை சிமுலேட் பண்ணோம். 3 years 3 months. Then rate of interest எவ்வளவு கொடுத்திருக்கான்? They said that rate of interest equal to 2.5% per annum. அப்ப நம்ம A கண்டுபிடிக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் P கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் தட் P? P equal to P80. P equal to P80, கரெக்டா? சோ எனக்கு வந்து P வந்து தெரியாது, X. தென் பிரின்சிபல் தெரியாது, தென் எனக்கு I தெரியும். I எவ்வளோ? சரி, P equal to P80 இல்ல, I equal to P80. I எவ்வளோ? 28,600 equal to X into I எவ்வளோ? 2.5%. term very careful. 3 years 3 months, அப்ப 3/12. 3/12 equal to எவ்வளோ? 0.25 வரும்னு நினைக்கிறேன். 3/12 equal to 0.25. அப்ப 3.25 years. You have to record 3.25. அப்ப 3.25 years. அப்ப இதை சிம்பிளை பண்ண 28,600 equal to அப்ப 3.25 into 2.5% equal to அப்ப X into 0.08125. அப்ப 0.08125 X equal to 28,600. Therefore, X equal to 28,600 division by 0.08125. 28,600 division by 0.08125 equal to, so எனக்கு 3,52,000 வருது. உனக்கு எவ்வளவு ஆன்சர் வருதுன்னு தெரியல. I'm getting 3 lakh. X equal to, that is principal equal to 3,52,000. Therefore, A equal to எவ்வளோ? A equal to P plus I. அப்ப A equal to 3,52,000 plus 28,600 equal to plus 28,600 equal to 3,80,600. So let me check the answer whether our answer matches or not. So 3,52,000 is the answer. So 3,52,000 is the right answer. So please check on it. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ஃபர்ஸ்ட் 3.3 months கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே எடுத்துறாத, இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணு. அப்ப மந்த்ங்கிறனால டிவைட் பை 12 போட்டீங்கன்னா அது இயர்ஸ் எவ்வளவு இயர்ஸ் மாறிடும், 3.25 years. தென் மற்றபடி எல்லாம் சேர்ந்தோம். Can you do this? Pandina, update me as completed. Wow, everyone completed. Very good, ma. Shall we move on next? Okay, let me move on next. Example number 10. In what time will 85,000 amount to 157,675? பண்ண முடியுமா? Can you do this? So principal 85,000, then A வந்து 157,675, then rate of interest 4.5%. Can you do this? இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, டேர்ம் மட்டும் தெரியாது எக்ஸ். தென் லெட் வி செக். பிரின்சிபல் வந்து 75,000 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் சாரி 85,000. பிரின்சிபல் வந்து 85,000. தென் வந்து ஏ வந்து 157,675. 157,675. தென் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5% per annum. இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஈஸி. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 157,675 minus 85,000 போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும்.
இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 62,675 டோட்டல் இன்ட்ரெஸ்ட். பட் ஏ ஈக்குவல் டு பி இன்டு பிஐடி, பி பிளஸ் பிஐடி இல்லையா? பி எவ்வளோ? 85,000. அப்புறம் பி அகைன் 85,000. ஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5% per annum. இது எக்ஸ். அப்ப 85,000 பிளஸ் 85,000 இன்டு 4.5% போட்டா 3,825 எக்ஸ். ஏ வந்து 1,57,675. 157,675. இந்த 85,000 இப்ப கொண்டாந்துடலாம். அப்போ 157,675 minus 85,000 equal to 3,825 x. Therefore, 72,675 equal to 3,825 x. Therefore, 3,825 x equal to 72,675. Therefore, x equal to 72,675 by 3,825. 72,675 divided by 3,825 equal to 19 years வருதுமா? கரெக்டான்னு தெரியல. That is t equal to 19 years. If we check the answer, what is t? Equal to 19 years. T equal to 19 years. முடிச்சவங்க அப்டேட் பண்ணுமா? முடிச்சவங்க those who completed kindly update. Oh, everyone has completed. Very good ma. Really very very good answers. So we move on next. My exercise கொடுத்திருக்காங்க. Okay. நம்ம இதோட என்ன பண்ணலாம்னா இந்த செஷனை வந்து ஸ்டாப் பண்ணலாம். I will give a break. ஓகேவா?